முக்கியமாக 2 விஷயங்களுக்காக. ஒன்று தேசத்துக்காக. தேசமானது அழிந்து போகாதபடி தேசத்துக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆனபடினால் தேசத்துக்காக, இந்தியா தேசத்துக்காகவும், 2வது தேவ சபைக்காக. கர்த்தருடைய வருகை நாள் மட்டும் தேவ சபையானது காணப்பட வேண்டும். இந்த 2 விஷயத்துக்காக கரங்களை உயர்த்தி ஒரு 200 ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். Praise the Lord, 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 praise the Lord. Sotram, 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 sotram. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Sotram mannanga, sotram mannanga. Sotram, 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 sotram. Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. Sotram, 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 sotram. Hallelujah, sotram, 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 sotram. Sotram, 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 sotram. Sotram, 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 sotram. Hallelujah. நாம் யாவரும் உட்காருங்கள். இந்த ஸ்தோத்திரம் செய்கிற விஷயத்தில் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். கேட்டீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும், கடன் தொல்லையாயிருக்கலாம், வியாதியாயிருக்கலாம், பில்லி சூன்ய கட்டுகள், மந்திரவாதங்கள், வேறு பலவிதமான போராட்டங்கள் எது இருந்தாலும் ஒரு மனதோட விசுவாசத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் செய்ய 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 அந்த ஸ்தோத்திரத்தில், துதியில் தேவன் வாசம் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவார். சந்தேகமில்லை. ஆனபடினால தான் எல்லோரும் கூட வீடுகளில் ஒவ்வொரு விஷயத்துக்காக 100 ஸ்தோத்திரங்கள் பண்ணுங்க. 100 ஸ்தோத்திரம், 1 மினிட், 60 செகண்ட். அப்படி நீங்கள் சில அநேக நாட்கள், குறைந்தது 90 நாட்கள், சும்மா 1-2 நாளை செய்தால் போதாது, 90 நாட்கள் செய்து பாருங்க. அப்படியே தேவன் செய்வார். உங்கள் நிலைமையை மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளோட நிலைமையை மாற்றுவார். அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்ல புத்தி ஞானம் தருவார். நல்ல வேலை தருவார். வருமானம் தருவார். எல்லா பகுதியிலும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரத்துக்கு அந்த அளவுக்கு வல்லமை உண்டு. ஸ்தோத்திரத்துக்கு வல்லமை உண்டு. இந்த வல்லமை நமக்கு தெரியும். ஆனால் ஸ்தோத்திரம் பண்ண மனசில்லை. அதனால தான் 100 ஸ்தோத்திரம் பண்ணுங்க, 200 ஸ்தோத்திரம் பண்ணுங்க, 500 ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். பண்ணுறதில்லை. ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் முடிஞ்சு போச்சு. சிலருக்கு 1 ஸ்தோத்திரம் தான், ஸ்தோத்திரம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. எத்தனையோ விஷயங்கள், எனக்கு ஆயிரக்கணக்கு விஷயங்கள் தேவன் செய்தது சொல்றதுக்கு உண்டு. நேரம் இல்லை. ஆனபடியினால் ஸ்தோத்திரத்தினால் எல்லாம் செய்ய முடியும்.
அதுக்கு ஒரு வசனம் மட்டும் தருகிறேன். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1 23 வசனம் முடிய, அதில் 19ஆம் வசனத்திலிருந்து படித்து பாருங்க. அங்கே யூதா ராஜ்யம், யெகோசபாத் என்ற ஒரு ராஜா, நல்ல மனுஷன். 3 சத்துருக்கள் வந்தார்கள். மோவாபியர், அமோனியர், செயீர் குடிகள் யுத்தத்துக்காக. யெகோசபாத் ராஜா கேட்டார் தேவனிடத்தில், ஆண்டவரே, யுத்தத்துக்காக இவ்வளவு ஜனங்கள் வந்திருக்கிறார்கள், திரளான கூட்டம், இராணுவம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நடத்திப்பு கேட்டார். ஆண்டவர் சொன்னார், நீ யுத்தம் பண்ணுறதுக்கு ஆயுதங்களும் ஏந்த வேண்டாம், ஈட்டியும் ஏந்த வேண்டாம், ஒன்றும் ஏந்த வேண்டாம். கொகாத்தியரை கூப்பிடுங்கள். கொகாத்தியர் என்று சொன்னால் தேவனை துதிக்கிற ஜனங்கள். கூப்பிடுங்க. கூப்பிட்டுட்டு அதிகாலையில் என்னை துதியுங்கள் என்று சொன்னார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதித்தார்கள். அதனால நம்முடைய ஒரு பரிசுத்தவான் ஒரு பாடலை கட்டினார். என்ன பாட்டு? துதி செய்ய துவங்கும் போது கர்த்தர் யுத்தம் செய்ய, சொல்லுங்க எல்லாரும், துவங்குவார். நீ துதி செய்ய தொடங்கினா போதும், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், உடனே கர்த்தர் யுத்தம் செய்ய துவங்கணும். ഇതൊരു കഥയല്ല, വേദത്തിലെ അനുഭവം, നമ്മത് അനുഭവം. அதனால்தான் நாம் அதிகமாக ஒரு மனதோட கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போ வர 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 ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை வாயிலே வராது. சிலருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறது வெக்கம், நாணம். ஐயய்ய, நானா ஸ்தோத்திரம் பண்ணுவேன், நான் பண்ண மாட்டேன். சில குழந்தைகள் பாருங்க, தம்பி ஸ்தோத்திரம் பண்ண, குழந்தை நான் பண்ண மாட்டேன். நான் வேணுங்க அழுவேன், ஓன்னு அழுவான். ஆனாலும் ஸ்தோத்திரம் செய்யாது. அவனுக்குள்ள பிசாசு, அவனுக்குள்ள யாரு? குட்டி சாத்தான். அதை சின்ன சின்ன ஆவிகள். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, எத்தனையோ 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 அனுபவங்கள். 2 அனுபவம் மட்டும் சொல்கிறேன். நான் பூந்தமல்லியில் இருக்கும்போது ஏறக்குறை 1978 78 79 80ஆம் ஆண்டு நமக்கு ஒரு பஸ் இருந்தது. திருவள்ளுவர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், டிடிசின்னு சொல்லுவாங்க. டிடிசி. இப்போ டிடிசி இல்லை. இப்போ பஸ்ஸுன்ற பேர் என்ன? ஆ பஸ்ஸுன்ற பேர் என்ன? SETS, ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், SETS இப்போத்த பேர். முன்காலத்தில் டிடிசி. அது டிவி வச்சுருப்பாங்க. அப்போ நமக்கு யாருக்கும் அந்த வண்டி போக முடியாது. அந்த வண்டி அப்போது நல்ல வண்டி, புஷ்பேக், தலையெல்லாம் சாய்ச்சி நல்லா படுத்து போகலாம். அப்போ நமக்கு யாருக்கும் போக முடியாது, காரணம் டிவி. நாங்கள் ஸ்தோத்திரம் செய்தோம். தேவ ஜனங்களுக்கும் உள்ள பஸ்ஸு தான் டிடிசி. நம்மளும் அதில் பயணம் செய்யணும். டிவியை மாற்றப்பட்டிக்க ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்னோம். பூந்தமல்லியில் விசுவாசிகள் ஃப்ரைடே அப்படி ஸ்தோத்திர ஜபம் உண்டு. ஸ்தோத்திரம் செய்தாச்சு. அடுத்த ஃப்ரைடேக்குள்ளே அருமையான நம்முடைய தலைமை சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர் அவர்கள் லா கொண்டு வந்து பஸ்ஸில் இருந்து டிடிசியை மாற்றி விட்டார். இப்போ டிடிசியில் பஸ் இருக்கு. கவர்மெண்ட் பஸ்ஸில் டிவி உண்டா? இப்போ இல்லை. ப்ரைவேட் பஸ்ஸில் இருக்கலாம். டிவி இல்லை. ஸ்தோத்திரத்தினால் தேவன் மாற்றினார். இதே போல் எத்தனையோ. இனி ஒரு விஷயம் கூட சொல்கிறேன். அதே பூந்தமல்லியில் கிண்டியில் குதிரை பந்தயம் இருந்தது. குதிரை பந்தயம், ரேஸ் ஹோர்ஸ். நம்முடைய ஒரு விசுவாசி, அவனுக்கு ரொம்ப பலவீனம். அந்த நாட்களில் அவன் பணம் கட்டி ஓடுவான். 5000 7000 ரூபாய் கட்டுவான். கட்டி அவன்கிட்ட குதிரை ஓடாது, ஃபெயிலியர். அவன் வந்து சொல்லுவான், பர்ஸு போச்சு, என்ன போச்சு? பணம் போச்சு. எத்தனை? 7000. அந்த காலத்தில் நல்லொரு அமௌண்ட். இவனை விடுவிக்கணுமே என்று நாங்கள் ஸ்தோத்திரம் செய்தோம். உடனே எம்ஜிஆர் அவர்கள் குதிரை பந்தயத்தை நிப்பாட்டினாங்க. கிண்டியில் இனி குதிரை பந்தயம் செய்யக்கூடாது.
കുതിര അങ്ങെയുണ്ട്, ആദംപാക്കത്തിൽ കുതിരയുണ്ട്. നമ്മുടെ വിശ്വാസ വീട്ടിൽ പക്കത്തിലെ തോട്ടത്തിലെ കുതിര നിൽക്കുന്നത്. ஆனால் அங்கே பந்தயம் இல்லை, போட்டி இல்லை. ஸ்தோத்திரத்தினால் அந்த போட்டியை தேவன் மாற்றினார். இப்போ கிண்டியில் குதிரை பந்தயம் இருக்குதா? சொல்லுங்க, என்ன சொல்ல மாட்டீங்களே? ஓ, நீங்கள் யார் இந்த ஊருக்காரர் அமெரிக்கான்னு வந்தீங்களா? கிண்டி தெரியாது. குதிரை பந்தயம் இல்லை, இப்போ பெங்களூர் தான். ஸ்தோத்திரத்தினால் பெரிய காரியங்கள் செய்யலாம். நீ ஒரு மனதோட உண்ட பிரச்சனைக்காக அதே நேரத்தில் ஸ்தோத்திரம், ஆண்டவர் எனக்கு 6 மாடி வீடு வேணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணினா தேவ சித்தம் இல்லாவிட்டால் கிடைக்காது மட்டுமல்ல, உனக்கு 6 அடியும் கிடைக்கும். தேவ சித்தத்தின்படி எவ்வளவு கேட்டாலும், அதை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், தேவ சித்தத்தின்படி எவ்வளவு கேட்டாலும் அவர்கள் தரும்படிக்கு தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இல்லைங்களா? படிப்பில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு. இனி உங்களுக்கு பணம் வேண்டுமா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நேற்றுக்கு ஒரு சாட்சி கட்டிங்களே, லட்சக்கணக்கு ரூபா கடன். அவருக்கு மட்டுமல்ல, பலருக்கும் ஸ்தோத்திரம் செய்து ஒரு பைசா அவருக்கு கடன் இல்லை. அப்படிங்களா? தேவனுக்கு மகிமை. மேலும் அவரை தேவன் ஆசீர்வதித்தார். இப்போ கோடிக்கணக்கு ரூபாய் சொத்துக்காரன் அவர், கோடிக்கணக்கு. அது அவர் நேற்றைக்கு சொல்லவில்லை, அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அவர் ஒற்ற சென்டென்ஸ், தேவன் என்னை ஆசீர்வதித்தார். அது அவரோட சாட்சி. இதே போல நீங்களும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு மட்டுமல்ல, சாரீரிகமான தேவைகளுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதுதான் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்துள்ள தேவ சித்தம். நீங்க கலங்காதீங்க, பயப்படாதீங்க, சண்டை போடாதீங்க. மனைவி புருஷன் வீட்டில் சண்டை போடாதீங்க, வீடு விட்டு வெளியே போகாதீங்க. அது ஒன்றும் தேவ சித்தம் அல்ல. நீ சண்டை போடுவதோ, அடிக்கிறதோ, கெட்ட வார்த்தை பேசுவதோ, நீ பலவிதமான காரியங்கள். உலகத்தார் கொலை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் செய்தொன்னும் பிரயோஜனம் இல்லை. நீ உன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் காலங்களில் படுக்கிறதுக்கு முந்தி இல்லை படுத்த பிற்பாடு தேவன் உனக்கு ஒரு முழிப்பு தருவார். அப்போது எழும்பி மெதுவாக, ரொம்ப சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை, மெதுவாக ஒரு மனதோட கரங்களை உயர்த்தி சுவரை சாய்ந்து காலு நீட்டி ஒரு சரீரத்தின் வசதி போல நெடுமுழுங்காலே நிற்கணும் என்றில்லை. அப்போது நீ ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. அப்படி ஸ்தோத்திரம் பண்ண அந்த வல்லமையை தேவன் அழித்து போடுவார். தேவன் உனக்கு ஜெயத்தை தருவார். பணத்துக்கு பணம், வீடுக்கு வீடு, வசதிக்கு வசதி. ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஜெயாளியாக தேவன் உன்னை மாற்றுவார். பரிசுத்தவானாக, விசுவாச வீரனாக. இனியும் தேவ சித்தம் செய்ய தேவன் உனக்கு உதவி செய்வார். இப்போது பலவிதமான பலவீனங்கள், போராட்டங்கள், உன்னோட வாழ்க்கையில் பல ரகசிய பாவத்துக்கு நீ அடிமைப்பட்டு இருக்கலாம். ஐயோ, எனக்கு ஜெயம் இல்லையே, நான் இப்படி போனால் என்ற நிலவரம் எப்படி, நான் வருகையில் போக முடியுமா, நான் இன்ன பாவங்கள்
ரகசியமாக செய்து வருகிறேன்னு என்று உன்னை மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தக்கூடும். வேதனையில் பெரிய வேதனை, நம்ம மரணம் என்று சொல்லுகிறோம். ஒருத்தன் மரிக்கும் போது அதுதான் பெரிய வேதனை என்று சொல்லுகிறோம். அதுவும் கூட சகிக்கலாம். வேதனையில் பெரிய வேதனை மனசாட்சி உன்னை குத்துகிற வேதனை தான். மனசாட்சி உன்னை மனசாட்சி உன்னை குத்து, அதுதான் பெரிய வேதனை. நினக்கு ஜெயம் இல்லையே, நீ இப்படி போனால் நீ என்ன செய்வாய் என்று உன் மனசாட்சி உன்னை கேட்குது. அதுக்கு நீ பதில் சொல்லுங்க. சிலர் அந்த மனசாட்சி துர்மனசாட்சியாக கடின மனசாட்சியாக மாற்றுகிறார். பின் அந்த மனசாட்சி வேலை செய்யாது. பிறகு அந்த மனசாட்சி வேலை செய்யாது. அதனால்தான் துர்மனசாட்சி என்றும் கடின மனசாட்சி என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 9:14 கூட வாசிக்கிறோம். துர்மனசாட்சி நீங்குமாற தெளிக்கப்பட்ட இரத்தத்தினால் தேவன் உன்னை சுத்திகரிப்பார் என்று. அப்போ வேதனையில் பெரிய வேதனை மனசாட்சியில் உண்டாகும் வேதனை தான். மனசாட்சி என்பது நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கும்படியாக பரலோகத்தில் இருந்து அனுப்பின ஒரு நியாயாதிபன், இராவிட்டால் ஒரு போலீஸுகாரன் என்று சொல்லலாம், காவலாளர். நம்முடைய ஆத்மாவை பாதுகாக்கும்படியாக தேவன் அனுப்பின ஒரு பாதுகாப்புகாரன், காவலாளி, போலீஸுகாரன். அதான் மனசாட்சி. மனசாட்சி பாவம் செய்யாது. மனசாட்சி சுத்தமாயிருக்கணும். மனசாட்சியும் சாட்சி கொடுப்பாங்க என்று ரோமர் 2:14-15 வாசிக்கிறோம். ஆனபடியினால் நம்முடைய மனசாட்சியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இப்போது எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான வேதனையில், ஐயோ எனக்கு ரகசியமான ஜீவியத்தில் ஒரு விடுதலை இல்லையே, நான் பாபம் செய்து வருகிறேன். பலவிதமான வேண்டாத தொடர்புகள் தொலைபேசியின் மூலமாக, அந்த மனைவிக்கு தெரியாமல் சில புருஷருக்கு தெரியாமல் மனைவிகள் பலவிதமான தொடர்பு வைத்துக் கொள்ளுகிறார்கள். மனசாட்சியை கடினப்படுத்தி அவர்கள் ஆவியிலெல்லாம் நிரம்புவாங்க. அது ஒன்றும் அபிஷேகம் அல்ல, அதுதான் எழுச்சி, இமோஷனல், சத்தம் போடுவது. ஒரு பிரயோஜனம் இல்லை. மனசாட்சியை நாம் சுத்தப்படுத்தி நாம் ஜீவிக்க வேண்டும். அதுக்கேற்ற ஒரு ஆலோசனையே இப்போது நாம் கேட்போமாக. வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8:37 நாம் வாசிக்கும் போது, ரோமர் 8:37. Romans chapter 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறோம். More than conquerors. இதுங்களா முற்றும் ஜெயம், a full overcoming life. ஜெயாளியாக நாம் மாறலாம். We must become victors. ஜெயம் என்பது அப்போஸ்தலிக உபதேசத்தில் ஒரு மேன்மையான உபதேசம். Overcoming life is the sublime doctrine in the apostolic doctrine. எல்லாராலும் ஜெயாளியாக மாற முடியாது. All cannot become victors. ஆனால் தேவனுடைய விருப்பம் எல்லோரும் ஜெயாளியாக மாற வேண்டும். The desire of the Lord, everyone must become. இதே மாம்ச உலகத்தில், in this fleshy world, மாம்ச சரீரத்தில், in this fleshy body, நாம் ஜெயாளியாக ஜீவிக்கலாம். we can have an overcoming life. அதுக்கேற்ற கிருபையும் அபிஷேகமும் வசனங்களும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். God has given grace, anointing and words. ஆனால் என்னை அன்பு கூறுகிறதால தேவனால முற்றும் ஜெயம் கொள்ளுகிறோம்
என்று நாம் வாசிக்கிறோம். Therefore we read, we are more than conquerors through him that loved us. இன்னைக்கு அந்த ஜெயத்தை குறித்து நாம் சிந்திப்போம். Let us meditate about victory. நமக்கு யாவருக்கும் தெரியும், ஜெயாளிகள் மட்டும்தான் கர்த்தருடைய ரகசிய வருகை எடுத்து கொள்ளப்படுவார்கள். We all knew only overcomers will be raptured in the coming of the Lord. ஜெயமில்லாத எந்த மனுஷனும் எடுத்து கொள்ளப்பட முடியாது. Any man without victory, he cannot be caught up in the coming of the தேவனுக்கு மகிமை. Lord. Glory be to God. வெளிப்படுத்தினல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, Revelation chapter 3 verse 21. ஜெயிக்கிறவன் எவனோ அவன் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் இருக்க அருள் செய்வேன் என்று நாம் வாசிக்கிறோம். To him that overcometh will I grant to sit with me in my throne. ஜெயிக்கிறவன் தான் தேவனோடு கூட அந்த சிங்காசனத்தில், பரலோக சிங்காசனத்தில், அந்த புதிய எருசலேம் சியோனில் வாசம் பண்ண முடியும். Only he that overcometh will be sitting with Jesus in the throne. சிங்காசனம் சிங்காசனம் என்று சொல்வது Speaking about throne, அது ஒரு நாற்காலி அல்ல. this is not a chair. உலகத்திலே சிங்காசனம் என்று சொன்னா அது ஒரு பெரிய நாற்காலி. And in the world, a throne is just a chair. ஈரானிலே முன்காலத்தில் சக்கரவர்த்தி இருந்தார்கள், In Iran, ராஜாக்கள். emperors and kings were there. அவருக்கு ஒரு சிங்காசனம் இருந்தது. They had a throne there. அந்த சிங்காசனத்தை பேர் தான் மயூர சிங்காசனம். The name of the throne is Mayura கோடி throne. கோடி கணக்கு ரூபாய் செலவு பண்ணி ரத்தின கற்களினாலும் பொன்னினாலும் செய்யப்பட்ட ஒரு சிங்காசனம். Throne made of spending much amount of crores அந்த of பேர் rupees. தான் மயூர The சிங்காசனம். name is Mayura throne. ஆனால் ஈரானிலே அந்த விப்ளவ வேளையில், And when Iran, கலக்கத்தின் மத்தியில், அந்த ராஜா, அந்த சக்கரவர்த்தி சிங்காசனத்தை விட்டு அமெரிக்காவுக்கு ஓடி போனான். and the king emperor flee to America from Iran. பிறகு சிங்காசனத்துக்காக அவர் போராடி கொண்டிருந்தார். And then he was striving for the throne. சிங்காசனம் என்பது ஒரு நாற்காலி தான். That throne is simply a chair. ஆனால் கோடி 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 கணக்கு விலையுள்ள நாற்காலி. But that is a chair made of billions of rupees. எழுத்தின்படி உள்ள நாற்காலி. That is just a literal chair. ரத்தின கற்களினாலும் பொன்னினாலும் முத்துக்களினாலும் செய்யப்பட்ட நாற்காலி. And the chair made of pearls and precious stones and gold. ஆனால் நமது சிங்காசனம் அப்படி அல்ல. But our throne is not like that. நாம் சொல்லுகிற சிங்காசனம் ஒரு நாற்காலி அல்ல. And the throne which we speak is not a chair. எல்லாரும் உட்காரக்கூடிய ஒரு இடம். It is a place where everybody can அதான் sit. நம்முடைய வாசஸ்தலம். That is our tabernacle. சியோனும் எருசலேமும். And Zion and New Jerusalem. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அத பரலோகத்தில் மேன்மையான இடம். That is an excellent place in the heaven. அதே பார்க்கல மேன்மையான இடம் இல்லை. There is no sublime place rather than this. அந்த இடத்துக்காக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார். For that place, Jesus Christ has accomplished everything for us. அந்த இடத்துக்குள்ள மக்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். And he has finished everything for the people who are going to reach அனாதான் there. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, And we read in Hebrews chapter 2 verse 10. அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்த சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியானவர் உபத்திரவங்களினால் பூர்ணப்படுவது அவருக்கு ஏற்றதாயிருந்தது என்று வாசிக்கிறோம். In bringing many sons unto glory, to make the captains of their salvation perfect through sufferings. தேவனுக்கு மகிமை. Praise be to God. அந்த சிங்காசனத்தில் புதிய எருசலேம் சியோனில் நாம் போய் சேர வேண்டுமானால், If we want to inherit the throne, New Jerusalem and Zion, அந்த வசனத்தின்படி நாம் அநேக உபத்திரவங்கள் சகிக்க வேண்டும். according to this verse, we have to pass through many sufferings. உபத்திரவங்கள். Sufferings. ஆனால் தான் நம்முடைய ஜனங்களுக்கு பல பல உபத்திரவங்கள் வருகிறது. That's why our people are facing many sufferings. சபைக்கும் உபத்திரவங்கள் வருகிறது. Even the church is also facing sufferings. இது பாபத்தினால் உள்ள உபத்திரவம் அல்ல. This is not a suffering due to sin. இது தேவ சித்தத்தின்படி மகிமைக்காக உள்ள உபத்திரவம். This is a suffering by the will of God for the glory. ஆனால் தான் இயேசு கிறிஸ்துவும் அவ்வளவும் பாடுபட்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம். That's why Jesus Christ also undergone many sufferings. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அந்த பாடுகளினால மட்டும்தான் அந்த பூரணம் பெற்றுக்கொள்ள முடியும். Only through sufferings we can attain the அந்த perfection. சிங்காசனத்தில் போய் சேர We முடியும். can reach the throne. அப்படி நாம் பாடுபட்ட Likewise we suffer. எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ள வேண்டும். We need to overcome all the evil powers. அந்த உலகத்தை நாம் ஜெயிக்க We வேண்டும். need to overcome this world. மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும். Overcome the flesh. பிறகு
பிசாசை ஜெயிக்க வேண்டும், overcome the devil, மரணத்தை ஜெயிக்க வேண்டும், overcome the death, பாதாளத்தை ஜெயிக்க வேண்டும். overcome the hell. 5 வல்லமைகளை நாம் ஜெயிக்க We வேண்டும். need to overcome 5 powers. இந்த 5 வல்லமையில் எல்லா வல்லமையும் காணப்படுகிறது. Within this 5 powers, every other powers are subdued. தேவனுக்கு மகிமை. Glory be to God. உலகத்தை ஜெயிப்போம் என்று சொல்லும்போது கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். When we see about the world, lust of eyes, lust of flesh, and the pride of life, நாம் ஜெயாளியாக மாறும்படிக்கு, that we may become overcomers, உலகத்தை ஜெயிக்கும்படியாக, that we need to overcome the world. உலகமான ஆசை இச்சைகளை நாம் வெறுத்து ஜீவிக்கிறோம். We need to hate all the lusts of அதை this நாம் world. நகையெல்லாம் போடுகிறது இல்லை, That's why we don't wear ornaments. நகை போடுகிறது இல்லை. We don't wear jewels. விலையேறப்பட்ட வஸ்திரங்கள், பட்டு சாரிகள் உடுக்கிறது இல்லை. We won't wear precious எத்தனை garments. பெரிய கல்யாணம் வந்தாலும் And many weddings may come. சிம்பிள் சாரி. Simple sarees. உலகத்தாரே போல நாம் அலங்காரம் பண்ணுகிறது இல்லை. We are not adorning ourselves like worldly people. காரணம் என்ன? The reason is உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். we need to overcome this world. கண்களின் இச்சையை ஜெயிக்க We need வேண்டும், to overcome the lust of eyes, மாம்சத்தின் இச்சையை ஜெயிக்க வேண்டும். lust of flesh. கல்யாணம் வந்ததினால நீ எல்லாம் மறந்து ஒன்று செய்யலாகாது. And after wedding, you cannot forget everything and do it. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அப்படி நீ செய்தாலும் Though you do it, நீ பாழாய் போனாய் என்று எரேமியா 4:30 வாசிக்கிறோம். from Jeremiah chapter 4 verse 30 says, you became desolate. எரேமியா 4:30. Jeremiah 4:30. பாழாய் போன நீ இப்போது பாழாய் போன நீ இப்போது என்ன செய்வாய்? When the words அடுத்த நீ ரத்தாம்பரம் உடுத்தாலும் இரத்தாம்பரம் பட்டு சாரியை உடுத்தாலும் பொன்னாபரணங்களால் உன்னை சிங்காரித்தாலும் பொன்னாபரணங்களினால் உன்னை நீ அலங்கரித்தாலும் உன் கண்களில் மையிட்டு கொண்டாலும் கண்களில் மையிட்டு கொண்டாலும் வீணாய் உன்னை அழகுபடுத்துவாய். வீணாக நீ உன்னை அழகுபடுத்துகிறாய். you are சோரநாயகர் உன்னை அசட்டை பண்ணி உன் பிராணனை வாங்க தேடுவார்கள். சோரநாயகர் உலகத்திலே ரவுடிகள், and the rowdies of the world, உன்னை அசட்டை பண்ணி they will despise you. உன்னை பிராணனை தேடுவார்கள். They will seek their life. அதான் சிலருடைய கையெல்லாம் வெட்டி கொண்டு போறாங்க. That's why they are cutting off their hands. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஸ்கூட்டரை வந்து மாலையை திருடி கொண்டு போகிறார். And in the scooter they are coming and they are plucking out சோரநாயகர் that they love us. உன்னை பிராணனை தேடுவார். They are seeking their life. சிலருக்கு மரணம் சம்பவிக்கும். At times death may happen. தேவ ஜனங்கள் உலகத்தாரை போல அலங்காரம் பண்ணி ஜீவிக்கலாகாது. People of God should not adorn, decorate yourself. காரணம் reason, ஜெய ஜீவியத்துக்கு அதெல்லாம் விரோதமான காரியங்கள். these are the things against the overcoming life. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அடுத்து ஜெய ஜீவியத்தினால் நீ தேவனுடைய சிங்காசனத்தை போய் சேரலாம். By the overcoming life you can reach the throne of God. ஜெய ஜீவியத்தினுடைய சீக்ரெட் என்ன? What is the secret of the overcoming life? ஜெய ஜீவியத்துக்கு ஒரு ரகசியம் உண்டு. There is a mystery in the overcoming life. அந்த ரகசியத்தை விளங்கினாதான் நீ ஜெய ஜீவியத்தில் ஜீவிக்க முடியும். Only if you understand the secret you can உலகத்தை மரிக்கணும், பாவத்தில் மரிக்கணும் என்று சொல்லும்போது நம்முடைய ஹிருதயம் கடினப்படுகிறது. And when we say that you should die to the world, die to the sin, ஆனால் ஜெய ஜீவியத்தினுடைய சீக்ரெட் என்ன? the secret of the overcoming life is, ஒரு முறை பாஸ்டர் ஏசி தாமஸ் என்றதான நம்முடைய ஒரு பரிசுத்தவான், once our beloved pastor AC அவர் Thomas, 1935 நவம்பர் 27 இந்த மகிமையான ஊழியத்துக்கு தேவன் வேர் பிரித்தார். God separated him for the glorious ministry in the 1935 November 27th. அவர் சிலோனிலே ஒரு எஸ்டேட்டில் சூப்பரிண்டென்டாக வேலை செய்தார். He was a superintendent in the tea estate in அந்த காலத்தில் நல்ல படித்த மனுஷன். and he was a good man of education. தேவனுக்கு மகிமை. Glory be to God. கடைசியாக ரட்சிக்கப்பட்டார். At last he got saved. மகிமையான ஊழியத்துக்கும் வந்தார். He entered into the glorious ministry. அது 1935 நவம்பர் 27 அவர் கர்த்தருடைய ஊழியத்துக்காக வேர்திரித்தார். 1935 November 27 he came for the ministry. அந்த நாட்களில் சிலோனில் ஊழியம் செய்யும் போது, on those days when he was doing ministry in the Sri அவர் ஒரு காரில் பயணம் செய்தார். and when he was traveling in a car, ஒரு பெட்ரோல் பங்கில் வந்தார். in a petrol bunk, பெட்ரோல் அடித்து கொண்டு இருக்கும்போது when he was filling his car, ஒரு காரில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். he was sitting in the car. திடீர்னு ஒரு ஹிந்து மனுஷன், and a Hindu man, ஒரு பூஜாரி, a sage, அவர் கட்டியான வஸ்திரத்தை எல்லாம் தரித்து and wearing all the ருத்ராட்ச மாலை எல்லாம் கழுத்தில் போட்டு, wearing all தாடி வளர்த்தி, and he has a முடியும் வளர்த்தி, and long hair, ஒரு சுவாமியார்.
sage. திடீர்னு இவர கார் பக்கமாக வந்தார். Suddenly he came beside அங்க his car. நின்று இவரே வந்து முறைச்சு பார்த்தார். Standing there, he முதலில் இவர் பயப்பட்டார். and he got ஏன் afraid. என்ன முறைச்சு பார்க்கணும்? Why he is staring at me? அப்படியே முறைச்சு பார்க்கிறார். And he is staring at him. அவர் ஒன்றும் பேசவில்லை. பெட்ரோல் அடி பையன் டிரைவர் பெட்ரோல் அடிச்சிட்டு இருக்கு. The driver is filling the car with petrol. அதுக்கு பிறகு Then ஒரு சத்தமாக சொன்னார். and loudly he said, பூஜாரி சத்தமாக the Hindu man loudly said அவரை கை சூண்டி சொல்றார். and pointing out this person. இவர் தேவனுடைய மனுஷன். He is a man of God. இவர் ஜெயாளி. He is an overcomer. இவர் பரிசுத்தவான். He is a saint. 3 வார்த்தை. 3 words. அங்க நின்றவருக்கு ஆச்சரியம். And it was a wondering thing. இவர் தேவனுடைய மனுஷன். He is a man of God. இவர் ஜெயாளி. He is an overcomer. இவர் பரிசுத்தவான். He is a saint. 3 வார்த்தை. 3 words. அப்ப பாஸ்டர் ஏசி தாமஸ்க்கு மனசுக்குள்ள கொஞ்சம் சமாதானம் வந்து விட்டது. And Pastor Jesus Thomas கெட்ட got வார்த்தை peace. பேசவில்லையே. He did not speak bad words. கார் எடுத்து கொஞ்சம் அந்த பக்கம் போய் நின்று And taking the car வெளியே out, வந்து அவரை கூப்பிட்டார். and he called him. ஐயா என்னை பார்த்து நான் தேவனுடைய மனுஷன் என்றும் ஜெயாளி என்றும் பரிசுத்தவான் என்றும் உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும்? How can you say that I am the man of God? I am the overcomer. I am the உங்களை saint. பார்த்து நான் சொல்லலாம் நீ ஒரு சாமியார் என்று சொல்லலாம். And I can call you as you are a காரணம் saint தாடி வளர்த்திருக்கு. because you have long beard. ருத்ராட்ச மாலை உண்டு. You have garlands. அதில் எல்லா அடையாளங்களும் உண்டு. All the signs are around you. பாஸ்டர் ஏசி தாமஸ் இதே போல Dress தான் போட்டிருக்கிறார். Pastor Jesus Thomas was wearing such a jibba. கழுத்துல மாலைய கீழே ஒன்றும் இல்லை. No garlands around his neck. அப்ப என்னை பார்த்து நான் தேவனுடைய மனுஷன் என்று எப்படி சொல்ல முடியும்? Looking upon me, you are saying I am a man நான் of ஒரு God. ஜெயாளி என்று சொன்னீர்களே அது எப்படி? You have told that I am an overcomer. How நான் ஒரு can பரிசுத்தவான் என்று சொன்னீர்களே அது எப்படி? you told me that I am a saint? How did you say? அவர் சொன்னார், சுவாமியார் சொன்னார், That Samya replied, எனக்கு உங்களை தெரியாது. I didn't know you. நான் அந்த இடத்துல வந்தபோது When I came to this place, யாரோ சொன்னாங்க அங்க நிக்க சொல்லி. somebody told me to stop there அவரை பாருன்னு சொன்னார். and asked me நான் to look உங்களை at you. பார்த்தேன். I looked at you அவர் எனக்கு இதெல்லாம் சொல்ல சொன்னார். and he told me to speak all these things. எனக்கு ஒரு ஏவுதல். I got an நீ inspiration. யாருன்னு எனக்கு தெரியாது. I don't know who are you. நீ எங்கே உள்ளவர் என்று எனக்கு தெரியாது. I don't know to whom to which ஆனால் place. எனக்கு உள்ளத்தில் ஒரு ஏவுதல் வந்து But inside my heart I got அதான் God. நான் அப்படி பேசினேன். Then I told like that. அப்ப ஏசி தோமஸ் அவர்கள் சொன்னார்கள், And Pastor A.C. Thomas told him, நீங்க சொன்னது உண்மைதான். it is true what you have told. நான் தேவனுடைய மனுஷன். Yes, I am the man of God. நான் இப்ப கர்த்தருடைய ஊழியம் செய்து I am வருகிறேன். doing this service to God. நான் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்த அபிஷேகம் பெற்ற தேவபுத்திரர். Saved, water baptized, anointed. I am the son of God. நான் ஒரு ஜெயாளி தான். I am an overcomer. நீங்க Also. சொன்னது உண்மை. It is true. But நான் ஜெயாளி. I am an overcomer. அப்ப அந்த சுவாமியார் கேட்டார், எப்படி நீ ஜெய ஜீவியம் செய்ய முடியும்? Then that Hindu man asked, Pastor, how can you lead நான் an overcomer? ஜெயத்துக்காக தான் பிரயாசப்படுகிறேன். I am trying to have an overcoming நான் life. கட்டியான வஸ்திரம் தரித்தது ஜெயத்துக்காக. I am wearing the sackcloth நான் that I may காலில் செருப்பு இல்லாமல் இந்த தாரிட்ட ரோடுல நடக்கிறது ஜெயத்துக்காக. walking on the star road without chapel to have a overcoming life. நான் ஒரு நாளில் ஒரு நேரம் கொஞ்சம் பட்சணம் தான் சாப்பிடுவேன், கொஞ்சம் பட்சணம். I am just eating a little food for காரணம் one day ஜெயத்துக்காக. for the overcoming life. மற்றவரை போல நான் ஒன்றும் சுகம் அனுபவிக்கிறது இல்லை. I am not enjoying like others எல்லாம் ஜெயத்துக்காக. for overcoming. ஆனால் என்னுடைய ஜீவியத்தில் ஜெயம் இல்லை. But in my life there is no victory. நான் இன்னும் பல ரகசிய பாவத்தில் காணப்படுகிறேன். I am having secret sins within me. நான் காலில் செருப்பு போடுகிறது இல்லை. I am not wearing chapel in my life. நான் ஒரு தியாகியாக காணப்படுகிறேன். I am a sacrificial ഈ person. பயங்கரமான வெயிலில் கட்டியான வஸ்திரத்தை தரித்து In கொண்டிருக்கிறேன். this hot sun I am wearing a sackcloth நான் பூஜை எல்லாம் பண்ணுகிறேன். and I am doing all kinds of காலையில் எழும்பி குளிரில் குளிக்கிறேன். and I early morning எல்லாம் செய்கிறேன். doing everything. ஆனா எனக்கு ஜெயம் இல்லை. But I don't have victory. அப்ப பாஸ்டர் ஏசி தோமஸ் சொன்னார், Then Pastor A.C. told, ஜெயத்துக்கு ஒரு ரகசியம் உண்டு. there is a secret for the overcoming life. அந்த ரகசியத்தை விளங்கினாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். Only if you understand that secret, you அந்த can- ரகசியத்தை தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். God revealed that secret to me. அதனால தான் நான் ஜெயாளியாக ஜீவிக்கிறேன். That's why I am having an நீங்களும் overcoming. என்னை பார்த்து ஜெயாளி என்று சொன்னீர்கள். You told about me that I am an overcomer. உண்மைதான், நான் ஜெயாளி தான். It is true that I am an அப்ப overcomer. அந்த சீக்ரெட் என்ன? What is the secret? தேவனுக்கு மகிமை. Glory be to God. எந்த அளவுக்கு நாம் பாபத்துக்கு மரிக்கிறோமோ
அந்த அளவுக்கு தான் ஜெயம். The more we die to sin, the more we will have victory. 30% நீ பாபத்துக்கு மரித்தால் 30% ஜெயம். If 30% you will die to sin, 30% நீ victory. 30% பாபங்களுக்கு மரித்து 100க்கு 100 ஜெயம் வேண்டும் என்றால் ஜெயம் கிடைக்காது. If you die only 30% to sin and if you expect 100% victory, 60% நீ பாபத்துக்கு மரித்தால் if you die to sin for 60%, 60% ஜெயம். 60% victory. 100க்கு 100 நீ பாபத்துக்கு மரித்தால் If you die 100% to sin, 100க்கு 100 நீ ஜெயமாக ஜீவிக்க. then you can have 100% victorious life. இதுதான் ஜெய ஜீவியத்தினுடைய ரகசியம். This is a secret of the overcoming life. ஜெயிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகளே, And the children of God who நீங்கள் desire எந்த அளவுக்கு பாபத்துக்கு மரித்தீர்கள்? to which extent you die to sin. நீ பாபத்துக்கு மரிக்காவிட்டால் If you don't die to sin, நீ ஜெயாளியாக மாற முடியாது. you cannot become a victor. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அப்ப பாபத்துக்கு மரிப்பது எப்படி? How can we die to sin? നമ്മുടെ ഉപദേശത്തിൻപടി According to a doctrine, தண்ணீர் ஞான ஸ்நானத்தினால் பாவங்களுக்கு நாம் மரிக்கிறோம். in the waters of baptism we die to the sin. அதனால தான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், That's why in Romans chapter 6 verse 2, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தினோட முன்பகுதியில், in 1 Peter chapter 2 verse 24, பாவங்களுக்கு மரித்த நீங்கள், you who dead to sin, பாவத்துக்கு நாம் மரிக்க வேண்டும். we need to die to the sin. இரண்டாவது நியாயப்பிரமாணத்துக்கு மரிக்க வேண்டும். Secondly, we need to die to the law. மூன்றாவது உலக வழிபாடுகளுக்கு மரிக்க வேண்டும். Thirdly, we need to die to the rudiments of the world. நாலாவது உலகத்துக்கு மரிக்க வேண்டும். Fourthly, we need to die to the world. ஞான ஸ்நானத்தில் இந்த மரணத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். In water baptism we receive this death. ஆனால் தான் நேற்றைக்கு நாம் கேட்டது போல, As the last night we heard, ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி, according to Romans chapter 6 verse 11, பாவங்களுக்கு மரித்தேன் என்றும் நீதிக்காக பிழைத்திருக்கிறேன் என்றும் எண்ணிக்கொள்ளுங்கள். reckon that I have dead to sin and I am alive unto நான் righteousness. பாவத்துக்கு மரித்தேன், I am dead unto sin, கோபத்துக்கு dead மரித்தேன், unto angry, பொறாமைக்கு மரித்தேன், dead unto zeal, திருட்டுக்கு jealous, மரித்தேன், and dead unto stealing, கெட்ட கெட்ட காரியங்களுக்கு பழக்கத்துக்கு மரித்தேன். and dead unto all evil practices. ஒரு டெட் பாடியை எடுத்து பாருங்க, And take a dead body, அது மரித்த சரீரம். it is a dead body. அதுக்கு நீங்க சாராயத்தை வாயில ஊத்தி கொடுத்தால் If you pour liquor into its அது mouth, குடிக்காது. it will not drink. வாய் உண்டு, It has mouth, அது குடிக்காது. but it will not drink. ஏன் குடிக்கிறது இல்ல? Why it is not drinking? குடிக்கக்கூடிய ஜீவன் அதற்கு இல்ல. It does not have life to drink. அது மரித்து விட்டது. It has dead. மரித்த சரீரம் பாவம் செய்யாதது போல, As the dead body cannot do sin, ஞான ஸ்நானத்தில் நாம் உலகத்துக்கும் பாவத்துக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் மற்ற பழக்கங்களுக்கும் மரித்து விட்டோம். in the baptism we die to the sin, to the world, to the rudiments of the world. அந்த மரணம் எந்த அளவுக்கு உன்னோட ஜீவியத்தில் நீயே வெளிப்படுத்துகிறீரோ, The more you reveal this death in your life, அந்த அளவுக்கு நீ ஜெயாளியாகலாம். the more you will have overcoming nature. அதனால தான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ற ஞானஸ்நான சத்தியத்தை கவனிக்கும் போது, When we consider Romans chapter 6 verse 6, the நாம் water இனி baptism, பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாப சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டு பழைய மனுஷன் அவனோடு கூட சிலுவையில் அறைந்தார் என்று அறிந்திருக்கிறோம். knowing this, that our old man is crucified with him, that the body of sin, ஞானஸ்நானம் என்பது ஏதோ தண்ணீரில் மூழ்கி வருகிறது மட்டுமல்ல. the waters of baptism just not immersing into water and coming out. ஞானஸ்நானத்தில் அநேக சத்தியங்கள் உண்டு. Many truths are there in the waters of baptism. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Ye shall know the truth, and the truth shall set you free. ஞானஸ்நான சத்தியத்தை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். You need to understand the truth of water baptism. சத்தியத்தை அறிந்தால் மட்டும் பிராக்டிக்கல் லைஃபில் நீ கொண்டு வர வேண்டும். Not only knowing the truth, you should bring it in your practical life. நடைமுறையில் அது நீயே பயிற்சிக்க வேண்டும். In your day to day life you should have to practice அப்படி that. உனக்கு அனுபவம் உண்டாகணும். And there will be an experience. அப்போதுதான் ஜெயம் உண்டாகும். Then only victory will be. அப்ப எந்த அளவுக்கு எத்தனை சத நீ பாவங்களுக்கு மரிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஜெயம். To which percentage you die to sin? சிலரே கொஞ்சம் படிக்கிற 10% மரிப்பாங்க. And few will die 10%. குடிப்பழக்கத்துக்கு மரிச்சாச்சு, And I would dead to சிகரெட்டுக்கு மரிச்சாச்சு, dead to இனி smoking. சில பாவங்களுக்கு மரித்தாச்சு. And to dead to few of the sins. ஆனா வேற எத்தனையோ பாவங்களுக்கு மரிக்காமல் ஜீவிக்கிறோம். But not dying to many other sins. கோபத்துக்கு, எரிச்சலுக்கு, கசப்புக்கு, வைராகியத்துக்கு, பிரிவினைக்கு, இப்படிப்பட்ட பாப சுபாவங்களுக்கு மரிக்காமல் நாம் இன்னும் ஜீவிக்கிறோம். And we are living that we are not dead to anger and maliceness and divisions and bitterness. அதுதானே வீட்டில் எல்லாம் சண்டை.
That's why quarrel in your ചില house സഭകളിലും സൺഡേ, and quarrel in your faith അവർ also. പോയി വരുகிற இடங்களிലെല്ലാം സൺഡേ. Quarrel in the places where you visit. കാരണം என்ன? The reason நீ is பாபத்துக்கு மரிக்கவில்லை. you didn't die to sin. நீ ஞானஸ்நானம் எடுத்தது உண்மை. It's true that you received the waters of baptism. ஞானஸ்நானம் என்ன? What is baptism? பாபத்துக்கு மரிப்பது. And dying to sin. தேவஜனமே, அதான் சத்தியம். People of God, this is truth. இப்ப 4 எத்தனை? 8. 4 plus 4 is 8. ஏ தம்பி, 4 எத்தனை? What is 4 plus 4? 4 சத்தமா சொல்லு. 8. It is 8. நான் ஒரு பையனை கூப்பிட்டு சொன்னேன், I asked him. 4 எத்தனை? What's 4 plus 4? அவ 8 சொன்னான். He told me 8. நான் மிரட்டி கேட்டேன், ஏய் சும்மா 8 கிட்டு சொல்லாத, 4 எத்தனை? What is அவன் சொன்னேன் 9. பின்னே மிரட்டி கேட்டேன், 4 எத்தனை தம்பி சொல்லு. அவன் சொன்னான் 7. காரணம் 4 8 என்ற சத்தியத்தில் அவனுக்கு உறுதி இல்லை. He is not firm in that truth. 4 plus 4 is 8. சத்தியத்தில் உறுதி இல்லை. He is not steady. உறுதி இல்லாதவன் கடந்து என்ன செய்வான்? Though தடுமாறுவான். he that is not steady, he will அவன் stumble. இருட்டில் நடக்கிற மனுஷனை போல காணப்படுவான். As if he is walking in the நான் darkness. இவன்கிட்ட இந்த கேள்வி கேட்கறது, When I asked this இனி ஒரு question, சின்ன பையன், another small boy. இவன் கொஞ்சம் வளர்ந்த பையன், He was a tall boy. இவன் சின்ன பையன், He is small boy. ஓடி வந்தான். He came running. பாஸ்டர், அதே கேள்வி என்கிட்ட கேளுங்க. Pastor asked the same question to டேய், me. இந்த பெரிய பையனே சொல்லவில்லை, This great tall நீ boy. எங்கடா சொல்ல போற? How can you say? நீங்க கேளுங்க பாஸ்டர். You asked me, Pastor. சரி, 4 எத்தனை? Oh, what is 4 plus 4? அந்த 4 8. It's 8. நான் 8 கிட்ட சொல்லாரன். 4 எத்தனை? பாஸ்டர் 4 8. அவனை ஏமாற்றியது போல என்னை ஏமாற்றலாம் என்று நினைக்காதீங்க. காரணம் அவனுக்கு உறுதி உண்டு. Because he is firm in it. நீ அமெரிக்கா போனாலும் 4 எத்தனை? Even in America, what சொல்லுங்க. is இந்தியாவோட எந்த பகுதியில் போனாலும் 4 எத்தனை? 8. அப்ப அந்த வேத வசனம் மாறுமா? Therefore the word of God will not change. வேத வசனம் மாறுமா? Will the word of God change? ஞான ஸ்நானத்துக்கு மாற்றம் வருமா? Will there be change in baptism? உபதேசங்களுக்கு மாற்றம் Will வருமா? there be change for doctrine? மாற்றம் வராது. There is no change. பாஸ்டர், இது அமெரிக்கா, இந்தியாவில் போல இங்க ஜீவிக்க முடியாது, இங்க கொஞ்சம் நகை போட்டாதான் ஜீவிக்க முடியும். அது என்னது? சத்தியத்துக்கு மாற்றம் இல்லை. And there is no change for the truth. எந்த இடத்திலும் சத்தியம் சத்தியம். Everywhere truth is truth. தேவஜனமே, People of God. அப்ப எந்த அளவுக்கு நீ பாவத்துக்கு மரிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீ ஜெயாளியாக மாறலாம். To which percentage you die to sin, to that percentage இப்ப you உண்ட will die. வாழ்க்கையில் ஜெயம் இல்லாமல் நீ தவிக்கலாம். You may be stumbling. நீ without- அநேக பாவங்களுக்கு இன்னும் மரிக்கவில்லை. You have not dead to many sins பாவமான எண்ணங்களுக்கு, and the sinful thoughts, பாவமான சுபாவங்களுக்கு, sinful nature, பாவமான கிரியைகளுக்கு sinful deeds. இன்னும் நீ மரிக்கவில்லை. You not dead. ஏதோ சில விஷயத்துக்கு நீ மரித்திருக்கலாம். Few matters you are dead. அதுக்கு உனக்கு ஜெயம் உண்டு. You will have victory over அது that. போதாது. That's not enough. இயேசுவை போல ஜெயாளியாக மாற வேண்டுமானால் You want to become like Jesus, an overcomer. இயேசு முற்றிலும் ஜெயித்தார். Jesus was a more than an overcomer. பரிசுத்த பவுல் முற்றிலும் ஜெயித்தார். And Saint Paul more than a அவர் conqueror. சொன்னார், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம். And we are more than conquerors. தேவஜனமே, நாம் முற்றிலும் ஜெயிக்க முடியும். Beloved people of God, we can overcome. எந்த fully. அளவுக்கு நாம் பாவத்துக்கு மரிக்கிறோமோ அந்த அளவுக்கு உனக்கு ஜெயம். The more you die to sin, the more you will have a victorious இந்த life. உபதேச ரகசியத்துக்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Sotram, 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 ஆமென். Sotram. அதனால ஏதோ நீ குடிப்பழக்கத்துக்கு நான் குடிப்பழக்கம் விட்டேன், அது விட்டேன், இது விட்டேன் சொன்னால் போதாது. It's not enough. I have left that practice, this practice. கேட்டீங்களா? உன்னுடைய மனதிலும் ஜெயம் தேவை. You need victory even in your mind. மனதில், In your mind. கிரியைகளில் அல்ல, Not in your deeds. மனதில் ஜெயம் In தேவை. your mind you should have overcome. மனதை என்று சொல்லும் போது When you speak about the mind, பலவிதமான அம்சங்கள் இருக்கும் இடம்தான் மனது. mind is a place where many vessels are சிந்தனை, found. சித்தம், அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், தோற்றங்கள், எண்ணங்கள், ஞாபகம், தியானம், தேடுதல், நினைவுகள், இப்படி பலவிதமான அம்சங்களுடைய இருப்பிடம் தான் மனது. All these aspects are having a place that is called mind. கேட்டீங்களா? மனதில் ஜெயம் தேவை. We need a victory in this mind. அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது. That's why the word of God says. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, When we read Proverbs chapter 16 verse 32. நீதிமொழிகள் 16:32. நீதி ஆவியில் படிங்க, வாசி. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். அடுத்து
பட்டணத்தை பிடிக்கிறவனை பட்டணத்தை பார்க்கிலும் பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். மனதை அடக்குகிறவன் உத்தமன். He that ruleth his மனதை spirit. நீ அடக்கணும். You have to rule your spirit. மனதில் ஜெயாளியாக மாறணும். You should become a victor in உன்னுடைய your mind. எல்லா எண்ணங்களிலும், In all sense, in உன்னுடைய thoughts, எல்லா சிந்தனைகளிலும், in all your imaginations, உன்னுடைய எல்லா யோசனைகளிலும் in all your thinkings. அத அறிந்து கொள்ளுகிற பகுதி, புரிந்து கொள்ளுகிற பகுதி, That is understanding and having a comprehension. அதிலெல்லாம் நமக்கு ஜெயம் தேவை. We need overcoming nature in all things. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் தான் மேன்மையான ஜீவியம். And such a life is a sublime life. படிப்பினாலே நீ அந்த அளவுக்கு ஜெயாளியாக மாற முடியாது. Through education you cannot become such a victor. பணத்தினால் நீ ஜெயாளியாக மாற Through முடியாது. your money you cannot become a victor. பலவிதமான டேலண்டுகள், கழிவுகள், சாமர்த்தியம் எல்லாம் உனக்கு இருக்கலாம். You may have talents, skills and அதனால நீ ஜெயாளியாக மாற and முடியாது. through that you cannot become a victor. பாருங்களேன், பட்டணத்தை பிடிக்கிறவனே ஒரு ராஜாவை பார்க்கிலும் மனதை அடக்குகிறவன் உத்தமன். And better than a king, he that is rule is spirit. ஒரு He is ராஜா better. என்று சொல்லும்போது எவ்வளவு பிரபலசாலி, பராக்கிரமசாலி. A king, he is a mighty man of valor and famous. தாவீது பராக்கிரமசாலி. David, a mighty man of அவன் valor. ஒரு யுத்தத்திலும் தோற்று போகவில்லை. He was not defeated even a single battle. தாவீதை பார்க்கும்போது பெலிஸ்தியர்கள் பயப்படுவார்கள். When Philistines looked at David, he will. தாவீது வந்தால் யுத்தத்துக்கு ஜெயம்தான். If David comes, the war will become அவ்வளவு வல்லமையுள்ளதான ஒரு போர் சேவகன், such a powerful ஒரு warrior, ராஜா. a king. அந்த ராஜாவை பார்க்கிலும் Better than that king, பாத்தீங்களா, மனதை அடக்குகிறவன் உத்தமன். he that ruleth his spirit is better. அதனால தான் தாவீதும் கூட அந்த சியோன் எருசலேமில் போக முடியாது. Therefore, the David cannot reach that. பழைய ஏற்பாட்டில் எந்த பரிசுத்தவான்கள் அந்த புதிய எருசலேம் சியோனில் மேன்மையான இடத்தில் போக முடியாது. Old Testament saints cannot reach that New Jerusalem. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களில் பெரிய ஒரு பரிசுத்தவான் தான் யோவான் ஸ்நானகன். John the Baptist was the greatest of all the Old Testament saints. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, When we read in Matthew chapter 11 verse 11, ஸ்திரீகளில் பிறந்தவன் யோவான் ஸ்நானகனை பார்க்கலும் பெரியவனாக ஒருவனும் பிறக்கவில்லை. and there is none born greater than John the Baptist, born of woman. ஸ்திரீகளில் பிறந்தவன் யோவான் ஸ்நானகன் பெரியவன். Among them that are born of women, John the Baptist was greater. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இயேசு சொன்னதான காரியம். This is a thing told by Jesus. இயேசு பொய் சொல்ல மாட்டார். Jesus will not lie. இயேசு அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பேச மாட்டார். Jesus will not speak adjusting. உண்மையாக He சொல்லுவார். will speak the truth as it is. ஸ்திரீகளில் பிறந்தவன் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. Among them that are born of women, none is greater than John the ஆனால் Baptist. அந்த யோவான் ஸ்நானகன் பரலோக ராஜ்யமாகிய புதிய எருசலேம் சியோனில் போக முடியாது என்று அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். Next to us, the Lord Jesus says that John the Baptist cannot enter the தேவ kingdom of ராஜ்யத்தில் மிகவும் சிறியவன் யோவான் ஸ்நானகனை பார்க்கலும் பெரியவன் என்று நாம் வாசிக்கிறோம். He that is least in the kingdom of heaven is greater than he. இப்ப இந்த டேபிள் தேவ ராஜ்யம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். If you keep this table, is the kingdom of God. புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்களில் தேவ ராஜ்யம் என்று சொல்லப்படுவது புதிய எருசலேம் சியோனே வெளிப்படுத்துகிறது. In the New Testament, in all the Gospels, kingdom of God, which means New Jerusalem and Zion. புதிய வானமோ புதிய பூமியோ அல்ல. That does not refer to new தேவ heaven and new ராஜ்யம் என்பது சியோன் எருசலேம். kingdom of God means New Jerusalem and Zion. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அப்ப ಈ டேபிள் புதிய எருசலேம் என்று வைத்துக் கொள்ளுங்க. If you keep this table as New Jerusalem, இதுதான் தேவ ராஜ்யம். this is the kingdom of God. தேவ ராஜ்யத்தில் மிகவும் சிறியவன் தான் யோவான் ஸ்நானகன். And the least in the kingdom of God is the John the Baptist. சிறியவன். And least அவன் one. இந்த இடத்தில் இல்ல. And he's not here. அப்ப இங்கே ஒரு சிறியவன் உண்டு. And he is a least person in this kingdom of இந்த God. சிறியவனை பார்க்கலும் யோவான் ஸ்நானகன் இன்னும் சிறியவன். பரலோக ராஜ்யத்தில் சிறியவனை பார்க்கலும் யோவான் ஸ்நானகன் சிறியவன் என்று வாசிக்கிறோம். And we read here வாசிங்க 11:11. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று பார்க்கிலும் பெரியவன். he is greater than John the Baptist. இது ஒரு ஆழமான It's சத்தியம். a deeper truth. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இது தேவ ராஜ்யம். This is the kingdom of God. இது சிறியவன். And the least one. யோவானை பார்க்கிலும்
ഈ ചെറിയവൻ പെരിയവൻ. More than John the Baptist, this least person അപ്പൊ is യോവാൻ great. സ്നാനകൻ എങ്കെ Then where is John ഈ the Baptist? രാജ്യത്തിൽ ഇല്ലേ? He is not in this kingdom of God. இந்த ராஜ்யத்தில் இல்ல. He is not in this kingdom. இந்த ராஜ்யத்தில் மிகவும் சிறியவன் இவன் தான். And he is the least one in this kingdom. அப்ப யோவானை பார்க்கலும் பெரியவன் இவன் தான். And he is greater than John the Baptist. அப்ப யோவான் ஸ்நானகன் இந்த ராஜ்யத்தில் இல்ல. And John the Baptist is not found in this kingdom. எந்த ராஜ்யத்தில் இல்ல? In which kingdom? He is not சியோன் எருசலேமில் இல்ல. in New Jerusalem and Zion. அதே நேரத்தில் யோவான் ஸ்நானகன் நரகத்தில் அல்ல. At the same time, John the Baptist is not in hell. அதாவது பிதாவினுடைய ராஜ்யத்தில் अनेक வாசஸ்தலங்கள் உண்டு என்று நாம் வாசிக்கிறோம். That's why we read in Father's house many mansions are there. புதிய வானம் புதிய பூமி எருசலேம் சியோன் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். New earth, new heaven, new Jerusalem and Zion. யோவான் ஸ்நானகன் புதிய வானத்தில் காணப்படுகிறார். And this John the Baptist is a new heaven. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இப்போ നമ്മുടെ விஷயம் பழைய ஏற்பாட்டில் எந்த பரிசுத்தவானும் ഈ സിയോൻ எருசலேமில் வர முடியாது. Old Testament saints cannot come to this kingdom of God. This is New Jerusalem and Zion. அதற்குள்ள தகுதி அவர்களுக்கு இல்லை. They don't have such அவருக்கு worthiness. பல தகுதிகள் உண்டு. They have much more capabilities. அபிரகாம் விசுவாச வீரன். Abraham, faith warrior. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் பலரும் பல வீரர்கள் தான். Old Testament saints are warriors in many aspects. அப்ப யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லும்போது When it is told about John the அவன் Baptist, பெரியவன் என்று சொல்ல காரணம் என்ன? why he is called the greatest? அவன் ஒரு அற்புதமும் செய்யவில்லை. He did not perform any signs. யோவான் 10 அதிகாரம் 41 வசனத்தை நாம் வாசிக்கும் போது When we read John chapter 10 verse 41, யோவான் 10 அதிகாரம் 41 வசனம், யோவான் ஸ்நானகன் பெரிய அற்புதங்கள் ஒன்றும் செய்யவில்லை. John the Baptist did not do any great miracle. மோசே அற்புதத்தை செய்தார். Moses did miracle. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தான். Divided Red Sea into two. யோசுவா சூரியனையும் சந்திரனையும் நிப்பாட்டினார். Joshua made sun and moon to be stopped. எலிசா எலியா போன்ற தீர்க்கதரிசிகள் மரித்தவர்களை உயிர்ப்பித்தார்கள். Prophet Elijah and Elisha made the dead ones. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பலரும் பல அற்புதங்கள் செய்தார்கள். Old Testament saints did many miracles in their days. ஆனா யோவான் ஸ்நானகன் எந்த அற்புதமும் செய்யவில்லை. But John the Baptist did not do any miracle. ஆனா இயேசு சொன்னார் யோவான் ஸ்நானகன் ஸ்திரீகளில் பிறந்தவன் பெரியவன் என்று. But Jesus told, among them that are born of women, John the அவன் Baptist. எதில் பெரியவனாக காணப்பட்டான்? In which matter he was great? தேவனுக்கு மகிமை. Glory be to God. யோவான் 3 அதிகாரம் 30 வசனத்தை நாம் வாசிக்கும் போது When we read John chapter 3 verse 30, யோவான் 3 அதிகாரம் 30 வசனத்தில் நானோ செருக வேண்டும் நீரோ என்னில் வளர வேண்டும் என்ற வெளிப்படுத்தல் யோவானுக்கு காணப்பட்டது. John had a revelation, he must increase but I must decrease. அவர் பெருகவும் அவன் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். நான் செருகவும் வேண்டும். இது யோவானுக்கு உண்டான வெளிப்படுத்தல். As a revelation to John the Baptist, நான் செருக வேண்டும், I must decrease, அவரோ பெருக வேண்டும். he must increase. இந்த வெளிப்படுத்தல் உள்ளவர்கள் தான் பெரியவர்கள். Only these people who had such a revelation will be great. அதுதான் ஞான ஸ்நானத்தில் In the baptism, நாம் என்ன படிக்கிறோம்? what do we study? கலாத்தியர் 2 அதிகாரம் 20 வசனத்தின்படி According to Galatians chapter 2 verse இனி 20, நான் அல்ல, No more. கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். nevertheless I live, but Christ liveth in me. நான் ஆனது இறந்து விட்டது, And I died. நான் within மரித்து myself. போனேன். I am dead. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அந்த மரணத்தை நாம் முக்கியப்படுத்தி ஜீவிக்க And வேண்டும். we should give importance to that death and live. அப்போ மனதில் பரிசுத்தம் தேவை. Then holiness is needed in your mind. நானோ செருக வேண்டும் நீரோ என்னில் வளர வேண்டும் என்று சொல்லும்போது When we say, மனதில் ஜெயம் உண்டாகும். I must decrease, you must increase, then we will have overcoming. ஆனால் தான் தாவீது சொல்லும்போது That's why when David says, 19 சங்கீதம் 14 வசனத்தின்படி Psalm 19 verse என் 14, மீட்பெரும் கண்மணியுமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. let the words of my mouth and the meditation of my heart be acceptable in thy sight, O Lord, my strength and my redeemer. மேலும் 139 சங்கீதம் 23 24 வசனங்களை வாசிக்கும் போது 139 verses 23 and 24. 139 சங்கீதம் 23 24 வசனங்கள். 139 verses 23 and 24. தேவனே என்னை ஆராய்ந்து தேவரீர் என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில்
நடத்தும் என்று சொன்னார். He says, lead me the way everlasting. இதுதான் புதிய ஏற்பாட்டு சபையோட தகுதி. This is the status of the New Testament church. நம்முடைய மனதை நாம் ஆராய்ந்து பார்க்க We வேண்டும். need to try our thoughts. அப்ப மனதில் ஜெயம் தேவை, We need to overcoming life in the, எண்ணங்களில் ஜெயம் தேவை, and victory in our thinking, தோற்றங்களில் ஜெயம் victory in தேவை, our imaginations. எல்லா விதமான சங்கல்பங்களிலும் ஜெயம் தேவை. And we need in all the இது aspects ஒரு of our mind. மேன்மையான ஜீவியம். This is a sublime life. அதனால் தான் உபதேச ரீதியில் நாம் படிக்கும் போது When we read according to doctrinally, 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் போது and read 2 Corinthians chapter 10 verses 3 and 4. சத்தியத்தை அறிகிறதான அறிவு அடைந்த பின்பு After வாசிங்க. 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 5 வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற தேவனை அறிகிறதான அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் பாருங்களேன், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும், every thought, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நாம சிறைப்படுத்த வேண்டும். and we need to captivate every thoughts. மனம் போல நம்முடைய எண்ணத்தை நாம் விடக்கூடாது. We should not leave our thoughts. ஒரு பொருளை பார்த்த உடனே அதை ஆசைப்படக்கூடாது. We should not have lust over anything which we see. ஒரு 2 வீலர் பார்த்த உடனே நீ ஆசைப்பட்டு வாங்க You கூடாது. should not desire a 2-wheeler as soon இல்ல as ஒரு you see. காரை பார்த்த உடனே, As soon as you see a car. யாருடைய ஒரு வீடை பார்த்த உடனே நீ ஆசைப்படக்கூடாது. Seeing a house, you should not have lust over it. சிலர்கள் ஆசைப்பட்டு A few will have desire. இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு Being a slave to the lust, அவர்கள் கடன் வாங்கி they will buy அந்த debts, ஆசையை நிறைவேற்றுகிறார்கள். trying to fulfill the lust. இப்போ ஒரு 2 வீலர் வாங்குறதுக்கு எனக்கு வசதி இல்லை. I don't have enough money to buy a ஆனா 2-wheeler. இன்னொருத்தன் 2 வீலர் பார்த்தேன், But I saw a எனக்கு ஒரு 2-wheeler. ஆசை உண்டாயிற்று. I had a lust within it. தேவனுக்கு மகிமை. Glory be to God. பாவிகளுக்கு தான் ஆசை உண்டாகும். Only to the wicked sinners. பரிசுத்தவானுக்கு அந்த மாம்சிக இச்சைகளும் ஆசைகளும் வரவே வராது. To a saint, lust will காரணம் not come. இச்சைகளுக்கு நீ மரித்து விட்டு, Because you are dead to lust. இச்சைகளுக்கு நீ மரித்து விட்டு You are dead to lust. இப்படி ஆசைப்படும் போது When you have lust நீ over, கடன் வாங்கி you will buy debts. வட்டிக்கு பணம் வாங்கி You will buy debts for interest. உன் ஆசையை நீ நிறைவேற்றும். You are fulfilling your desire. அதான் பெரிய பாவம். That's great sin. அதுதான் யாக்கோபு 1 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும் போது, We read in James chapter 1 verse 14. சுய இச்சைகளால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு நீ சோதிக்கப்படுகிறாய். You are tried by your பின்பு self-lust. இச்சையானது கர்ப்பம் தரித்து மரணத்தை பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணப்படும் போது மரணத்தை பிறப்பிக்கும். When just lust hath conceived it, bringeth forth sin, and sin when it is finished. நம்ம மற்ற பெரிய குடிப்பழக்கத்துக்கோ கஞ்சா பிடிக்கிறதுக்கோ போதை பொருளுக்கோ நாம் அடிமைப்பட மாட்டோம். We will not be அந்த addicted to. பகுதிக்கு போகவே We will not மாட்டோம். go to that area. அது உண்மை. It's true. அதுக்கெல்லாம் எனக்கு 100க்கு 100 ஜெயம் உண்டு. We have 100% victory over all யாராவது this. ஃப்ரீயாக உனக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் தந்தா நீ என்ன செய்யும்? And somebody is எடுத்து giving you, கீழே போட்டு காலால மிதிச்சு போடு. you will stamp against that power. யாராவது உனக்கு குடிக்கிறதுக்கு ஒரு விஸ்கி பாட்டில் கொடுத்தா நீங்க என்ன செய்யும்? Somebody is உடனே giving, உடைச்சு you போடுவீங்க. will break that bottle. எல்லாரும் அல்ல, சிலர் அதை அப்படியே வச்சிடுவாங்க. And few will keep it as such. உடைச்சு போடுவீங்க. And you will break it. இந்த சாபம் எனக்கு வேண்டாம். I don't want this curse. ஆனால் மனதில் ஜெயம் இல்லாதவன் But those that not have victory in the mind, என்ன செய்யும்? what they will do? அந்த இச்சையானது, That lust. இப்போ ஒரு பாட்டில் கொடுத்தாச்சு, A bottle has been given. அது ரகசியமாக எங்க ஒளிச்சு வச்சிருக்கு. And I'm hiding the bottle somewhere. கேயாசி நாகமாண்ட வஸ்திரத்தை ஒளித்து வீட்டில் வைத்தது போல, As Gehazi, he hid that Naaman's garments in his house. நீ அந்த பொருளை உன் மனதுக்குள்ள ஒளித்து வைத்திருப்பாய். You might have hidden that நீ material. மனதில் ஒளித்து வைத்தபடியினால், As you hid that material in your அத mind. யாக்கோபு 1:14 படிச்சு பாருங்க. உன் சுய இச்சையினால் சிக்குண்டு நீ இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறாய். James 1:14, every man is tempted when he is drawn away of his own பின்பு lust. அந்த இச்சையானது கர்ப்பம் தரிக்கும். The lust hath conceived. ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், It may be a small thing, அது கர்ப்பம் தரிக்கும். but it conceived. கர்ப்பம் தரித்து அது வளரும். And it is growing on.
அது ஒரு பூர்ண குழந்தையாக மாற்றப்படும். And when it will be finished, அதே போல likewise, இந்த பாவம் வளர்ந்து 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 the sin will grow and grow on. அது பூர்ண குழந்தையை போல மாற்றப்படும். It will become a perfect child. அப்போதுதான் உன்னோட வாழ்க்கையில் மரணம் சம்பவிக்கும். Then only death will happen in your soul. மரணம் என்பது பின்மாற்ற மரணம். And the death is backsliding. ரோமர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, Romans chapter 6 verse 8. 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, Romans chapter 8 verse 6. மாம்ச சிந்தையோ மரணம், And the carnal mind is dead. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். To be spiritually minded is life and peace. இப்படிதான் அநேக ரகசியமான சில பாவங்களுக்கு இடம் கொடுத்து, Likewise, giving room to the secret இந்த sins. பாவம் ஒருவேளை மனைவிக்கு தெரியாது, புருஷனுக்கு தெரியாது, ஊழியர்களுக்கும் தெரியாது. Perhaps your wife may not know it. ஆ Your husband- பாவத்துக்கு நீ இடம் கொடுத்தது உனக்கு தான் தெரியும். You only know that you gave room to that sin. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதை நீ மனதுக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறாய். Having that in your mind, நீ மனதுக்குள்ள வைத்து கொண்டால் if you have that in your உன் mind, மனது கரைப்பட்டு your போய்விடும். mind will be spoiled. மனதில் ஜெயம் இல்லாமல் You போய்விடும். will not have any victory in your ஜெயம் mind. இல்லாத மனது எப்படிப்பட்டது? No victory in your mind. How? நீதிமொழிகள் 25:28 வாசிக்கும் போது, Proverbs chapter 25 verse 28. மனதில் ஜெயம் இல்லாத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருப்பார். A man does not have victory in his mind. He will be like a city without wall. மனதில் ஜெயம் இல்லாத மனுஷன், A man don't have a rule over his மனதுக்குள்ள mind. ஒரு கரை வந்து விட்டது, If you have சில defilement, எண்ணங்கள் வந்து விட்டது, few thoughts you had, சில தோற்றங்கள் வந்து விட்டது, imaginations you got, சில காரியங்கள் பரிசுத்தமில்லாத காரியங்கள் வந்து விட்டது, unsanctified natures came in, சில தொலைபேசியின் மூலமாக and through the telephonic சில conversation, காரியங்கள் உன் மனதில் வந்து விட்டது. few things you got in your நீ mind. சரீரத்தின்படி செய்யவில்லை, You didn't do it by உன்னை physically. ஜெயாளியாகும்படி தேவன் அழைத்தார். God has called you that you may be இப்போது victor, சாத்தான் உன்னை அழிக்கும்படியாக that Satan may defeat you. அந்த மனதிலே அப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு வருகிறான். Is bringing that carnal thinking in your mind, எண்ணங்கள் உனக்குள்ள வளருகிறது, and that thinking of ஆனா growing, செய்ய முடிகிறது இல்லை. but you are not able to do it. மனைவிக்கு தெரியுமே, Your wife is knowing, புருஷனுக்கு தெரியுமே, my husband ஊழியர்களுக்கு தெரியுமே. and the servants of God may come to know. இன்றைக்கு சனிக்கிழமை ராத்திரி And this Saturday night, நான் கூட்டத்துக்கு காத்திருப்புடத்துக்கு போகாவிட்டால் if I don't go to the tarry, ஊழியர்கள் கண்டுபிடிப்பார்களே, and the servants of God will find out, இப்படி நீ ஒளித்து வைக்கிறாய். and you are hiding these things in your. ஒளித்து வைத்தால் என்ன If சம்பவிக்கும்? you hide, what will happen? அதுதான் நீதிமொழிகள் 25:28 சம்பவிக்கும். Proverbs chapter 25 verse 28 will happen. மனதில் ஜெயமில்லாத மனுஷன் He that hath no rule over his spirit மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருப்பார். is like a city that is broken down and அவன் without மதில் walls. இடிந்து விட்டது, His walls are அவன் broken. பாதுகாப்பு போய்விட்டது. His safety had been taken away. ஒரு பாதுகாப்பு போய்விட்டால் If protection is gone, 3 காரியங்கள் உள்ள வந்து விடும். 3 things will இப்ப come இந்த in. தோட்டத்துக்கு நமக்கு ஒரு நல்ல மதில் உண்டு, We have a good compound wall around this garden, சுற்றிலும் காம்பவுண்ட் உண்டு. and we have a compound wall. இது இடிந்து விட்டால் If it is broken, என்ன சம்பவிக்கும்? what will happen? இது ஒரு திராட்சை தோட்டம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், Take this as a vineyard. நல்ல செழிப்பான ஒரு தோட்டம் என்று வைத்துக் It's a கொள்ளுங்கள், fertile garden. If வாழை you, தோப்பு என்று வைத்துக் கொள்ளுங்கள். and this may banyan நல்ல garden. வாழை மரம் எல்லாம் நல்ல வளர்ந்து நிக்குது, Banyan trees are grown in a good structure, திராட்சை எல்லாம் வளர்ந்து பழுத்து இருக்கு. and the wine is ripe. மதில் இடிந்தால் என்ன சம்பவிக்கும்? The compound wall is 3 broken. காரியங்கள் சம்பவிக்கும். 3 things will happen. உன்ட மனதில் ஜெயம் If இராவிட்டால் you don't have victory in your mind, நீ பல வருஷங்கள் ஜெயத்தோட ஜீவிச்சிருக்கலாம். you might have done a victorious life for many years. இப்போது நீ என்ன சொல்லுகிறாய்? Now what you are saying, நான் இப்போது பழைய மனுஷன், பழைய ஊழியக்காரன், I'm an old servant of God, old man. நான் இப்போது வந்த ஊழியக்காரன் அல்ல, I'm not the new servant நான் of God, பழைய ஊழியக்காரன் old servant of God. என்று நீ சொல்லலாம். You may tell ஆனா like this. உந்த பாவத்தை நீ மறைத்து வைத்து But if you hide your sin, நீ நீதிமான் ஆனப்பட்டாலும் and though you may be righteous, அந்த நீதிக்கு பதிலாக அநீதி செய்தால் உன் நீதிகள் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை என்று எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் வாசிக்கிறோம். in Ezekiel chapter 18 verses 13 and 14, if you do anything unrighteousness, நீதிமான் தந்த நீதியை நம்பி and the righteous believing his righteousness, அநியாயம் and செய்தால் if you do injustice, அவன் நீதிகள் ஒன்றும் his நினைக்கப்படுவதில்லை. righteous things will not be நீ remembered. பழைய விசுவாசியாய் இருக்கலாம், You may be old பழைய believer, ஊழியக்காரனாய் இருக்கலாம், old servant of God, அனுபவம் உள்ளவனாய் இருக்கலாம், experienced எத்தனையோ விஷயத்தில் நீ ஜெயாளியாய் இருக்கலாம், victor in many aspects, நீ சாட்சி உள்ளவனாய் you இருக்கலாம். have a testimony, ஆனா இப்போது உன்னோட வாழ்க்கை எப்படிப்பட்டது? but how your life is now. இப்போது அநேக ரகசிய பாவங்கள் உன் மனதில் கேயாசியை போல
நீ ஒளித்து வைத்திருக்கிறாய். In your mind, like Gehazi, you are hiding many things in your side. கயாசி அதுக்கு முந்தி நல்லவனாக எலிசாவுக்கு முன்பாக ஊழியம் செய்திருந்தான். And Gehazi was served God before. சூலமித்தோட வீட்டுக்கு போக சொன்ன உடனே அவன் தான் முதலில் ஓடி போனான். And he was running to Shunammite woman's house. எலிசாவுக்கு அவ்வளவு பிரயோஜனமுள்ள ஊழியக்காரன். Such a profitable servant to Elisha. பழைய ஊழியக்காரன். Old servant. அனுபவமுள்ள ஊழியக்காரன். Servant with experience. இப்ப நாகமான் வந்த பிறகு But after Naaman, அவனுக்கு ஒரு ஆசை வந்து he விட்டது. got a lust within him. ஒரு பொருளாசை வந்து He got a விட்டது. covetousness ஒரு within him. இச்சை வந்து விட்டது. Lust within him. ஒரு பாவத்தின் இச்சை வந்து விட்டது. Lust over sin. அந்த இச்சையை அவன் மறைத்து வைத்தான். He hid that lust. அவனோட நாகமாண்ட பின்னால போய் அது இது பேசி அந்த பொருள் எல்லாம் வாங்கி நேர கொண்டு போய் வீட்டிலே ஒளித்து வைத்தான். He followed Naaman, spoke many things and அப்புறம் எலிசாவுக்கு முன்னால நல்ல பிள்ளையை போல நடிக்கிறான். and he is acting as if he is a good servant of God before Elisha. சில ஊழியர்களும் விசுவாசிகளும் அப்படிதான் பாவம் செய்துட்டு நல்லவனை போல நடிப்பார்கள். Few servants of God and believers ஆவியில் நிரம்புவார்கள். and they will be filling in the spirit of God. அபிஷேகம் இல்லாத உடம்பெல்லாம் இப்படி ஆட்டுவாங்க. They will be shaking their body without சிலருக்கு anointing. அபிஷேகம் இல்ல, No anointing. சும்மா உடம்பு ஆட்டுவாங்க. Just they are shaking தலை their body. ஆட்டுவாங்க. They are shaking their head. கழுத்து ஆட்டுவாங்க. And they will be shaking their neck. எல்லாரும் போல சுற்றுவாங்க. And they will be shaking their ஏன் neck. தம்பி கழுத்து உடைக்கிற? Why are you breaking your neck? ஏன் கழுத்து உடைக்கிற? Why are you breaking your neck? ஏன் உடம்பு ஆட்டுறீங்க? Why are you shaking your body? அபிஷேகம் எங்கே? Where is your anointing? அபிஷேகம் இல்லாதவன் வேஷத்தில் ஜீவிப்பான். Those that are not having anointing, they are. அதுதான் எழுச்சி. That is emotion. காரணம் என்ன? Reason is, எனக்கு அந்த பட்டு சாரி கிடைத்து விட்டது. I got the silk saree. நாகமாண்ட சொத்து கிடைத்து விட்டது. I got the Naaman. இனி நான் நன்றாக ஜீவிக்கலாம். I can live. இனி நன்றாக ஜீவிக்கலாம். I can live healthily. அந்த மாம்சீக எண்ணங்கள், That's carnal mind. மாம்சீக தோற்றங்கள், That's carnal thoughts. மாம்சீகமான சிந்தனைகள் Carnal imagination. உன்னை அலக்கழிக்கிறது. And that is making you அதான் talk. உடம்பெல்லாம் ஆட்டுது. That's why you're shaking your body. ഞാൻ ഒരു ബ്രദർ ഞാൻ ഇപ്പോ ടാരി മീറ്റിംഗ് നിറയെ നടത്തും. And I will conduct tarrying meetings like this. சும்மா ஆடிட்டே இருந்தா And that brother was நான் shaking. தட்டும். And I will. என்ன ஆடுறேன்? Why are you shaking? அபிஷேகம் எங்க? Where is your anointing? அபிஷேகம் இருந்தா நமக்கு தெரியும். And I will know whether they have. அது இந்த உடம்பெல்லாம் இப்படி ஆட்டண்டே தேவையில்லை. And there is no need to shake the body like this. அபிஷேகம் இல்லாததில் தான் நீ உடம்பு ஆட்டிக்கொண்டே இருக்கிறாய். Only if you're not having anointing, you're shaking your body and showing. கடைசியில் கவனித்து பார்த்தால், And when we consider, அவனை விசாரித்து we பார்த்தால் encounter him. அவனுக்குள்ள ஒரு பெரிய பாவம் காணப்படும். There's a great sin within him. அவன் நல்ல ஊழியக்காரன். Good servant of God. அவன் அறிக்கை செய்தான். He confessed it. பாஸ்டர், எனக்கு அபிஷேகம் I இல்லை. lost my anointing. நான் சும்மா உங்களை ஏமாற்றுறதுக்காக To cheat you, நான் இப்படி எல்லாம் காட்டினேன். I'm shaking my body. நான் இந்த பாவத்தில் விழுந்தேன். I fall into this நான் sin. இப்ப பாவியாய் Now I காணப்பட்டேன். am a sinner. எனக்கு உதவி செய். Just help me. அபிஷேகம் இல்லாதவங்க தான் உடம்பெல்லாம் ஆட்டிக்கொண்டே இருக்கும். They that are not having anointing, they will shake their body and show தேவ that they are ஜனமே, people of God. உன் அபிஷேகத்தில் நிரம்பினால் Being filling the Holy Spirit. சத்ருவானவன் நின்னை விட்டு ஓடி போகும். And the enemy will flee away. அது அபிஷேகத்தினால் அடிமை நுகத்தை முறியடிக்கும். Through the anointing, he will break the yoke. அப்போ இப்போது பாருங்க, கயாசி தന്റെ மதிலெல்லாம் உடைத்து போட்டான். Now Gehazi lost his wall. அவன் எலிசாவுக்கு முன்னால நல்ல பிள்ளையே போல நிக்கிறான். And he is standing as a good உடனே எலிசா, Elisha. அவருக்கு ஆவியே பகுத்தறியும் வரமுள்ள மனுஷன் தான் எலிசா. Elisha is a man having a gift of யாரும் போய் discerning சொல்ல the வேண்டிய spirit. அவசியம் இல்லை. Nobody want to tell him. ஆவியே பகுத்தறியும் வரமுள்ள மனுஷன் தான் எலிசா. Elisha, a man having gift of discerning the spirit. கயாசி, Oh Gehazi, நீ எங்க போயிட்டு வருகிறாய்? where you have come from? பணம் சம்பாதிக்கிறதுக்கும் தோட்டங்கள் சம்பாதிக்கிறதுக்கும் ரகசிய பாவங்கள் செய்கிறதுக்கும் இது காலமோ? Is this the time to earn money and earn நீ God? என்ன செய்து என் சமூகத்தில் வந்திருக்கிறாய்? What have you done and come to நீ my பயம் presence? இல்லாமல் You வந்திருக்கிறாய். have come without any fear. நீ என்ன ஏமாற்றும்படிக்கு வந்திருக்கிறாய். Come here to cheat me. நீ தேவனை ஏமாற்ற முடியுமா? Can you deceive God? அந்த நாகமானுடைய குஷ்டம் உனக்கும் உன் மனைவிக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நித்தியமாக மாற்றப்படும். That leprosy of Naaman will follow you and your wife and your generation for generation together. தேவனுக்கு மகிமை. Glory be to God. தேவஜனமே, மனதில் சுத்தமில்லாவிட்டால், Beloved people of God, if you don't have நீ மதில் cleanliness, இடிந்த பாழான பட்டணம் என்று விளங்கிக் you கொள்ளுங்க. are like a city broken உன்னை wall. தாழ்த்திக் கொள்ளுங்க. And you have to understand this. ஆண்டவரே, என்ற மனதில் ஜெயம் இல்லை. Lord, I don't have a என்ற victory. ரகசிய ஜீவியத்தில் ஜெயம் In இல்லை. a secret life there is no எனக்கு victory. பல விஷயத்தில் ஜெயம் இல்லை. Many ஒரு matters I don't- காலத்தில் எனக்கு ஜெயம் இருந்தது. Once I had victory. இப்போது எனக்கு ஜெயம் இல்லை. Now I don't have victory.
பெண்கள் விஷயத்தில் ஜெயம் இல்ல. In the matters of women, I don't have victory. தொலைபேசியில் எனக்கு ஜெயம் இல்ல. In the matters of telephone, I don't have victory. பணத்தில் ஜெயம் இல்ல. In the matter of money, I don't have நான் victory. பலர்கிட்டையும் பணம் வாங்கி 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 ஏமாற்றுகிறேன். I am getting money from many and I'm cheating எனக்கு அது them. ஜெயம் இல்ல. I don't have victory over it. ஒத்துக்கொள். Accept it. ஒத்துக்கொள். Admit your sin. பாவங்களை மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். He that covereth his sins shall not அவர்களை prosper. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். And he that confesseth sins will உன் receive mercy. பாவங்களை நீ அறிக்கையிட்டால் If you confess your sins, அவர்களை மன்னிக்க நான் நீதியும் உண்மையும் உள்ள தேவனாய் இருக்கிறேன். I am just and faithful God to forgive your sins and cleanse you. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதனால தான் சிலருக்கு பொல்லாத வியாதிகள், That's why if you are having wicked diseases பிசாசு பிடிக்குது. and you will be tormented by devil. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஜீவியம் சரியில்லை. And the life is not proper. அதனால குடும்பங்களில் சண்டை, That's why quarreling in மனைவிக்கும் families, புருஷனுக்கும் இடையில் சண்டை, quarreling between wife and husband. விசுவாச வீட்டிலே In the faith home, ஆராதனைக்கு வந்தாலும் சண்டை. even when you கூட்டம் attend, முடித்த உடனே காகு ஏதாவது பேசி சண்டை. as soon as the meeting is over, they are ஏன் quarreling. சண்டைக்கு காரணம்? What is the reason for fight? ஒரு காரணமும் இல்லை. There is no reason. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் முதல் 2-3 வசனங்களே காரணம். James chapter 4 verse 3 verses. நீ இந்த இச்சைக்கு இடம் கொடுத்த, Giving room to this lust, இச்சையான பாவத்தை நீ செய்தால், when you do the sinful lust, முதலாவது உன் மனதை கரைப்பட்டது என்று நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். first of all your mind is spotted or உன் defiled. மதில் இடிந்து விட்டது. Your wall is broken. உன் பாதுகாப்பு போய் விட்டது. You lost your protection. கேட்டீங்களா? அதில் 3 காரியங்கள் உள்ள வரும். அது பிறகு நான் சொல்றேன். And 3 things will enter in. இப்போ இது பண்ணீங்க. அதனால தான் வீடுகளில் சண்டை. That's why quarreling in your house. என்ற புருஷன் இப்படி சண்டை போட மாட்டான். And previously my husband will not எது fight. இருந்தாலும் எங்கிட்ட ஓப்பனாக தொடர்ந்து எல்லாம் பேசுவார். Outwardly he will speak முந்தி everything. என்ற மனைவி இப்படி இல்ல. And previously my wife was எது not. இருந்தாலும் தொடர்ந்து பேசுவாள். And he will open her heart and speak to me. ஐக்கியமாய் இருந்தோம். And we were having சந்தோஷமாய் we இருந்தோம். were joyful. ஆனால் பாஸ்டர், But pastor, இப்ப சில நாட்களாக few days என்ற புருஷன் அவர் வாய் திறக்கிறது இல்ல. my husband is not opening his mouth. ஓப்பனாக பேசுகிறது இல்ல. He's not opening out. ஏதோ மறைக்கிறாய். And he's hiding ஏதோ something. மறைக்கிறாய். Hiding something. என்ற மனைவியும் ஏதோ மறைக்குது. My wife is hiding something. மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான். He that hides will not live. தேவ ஜனமே, நீ ஒன்று மறைக்காதே. People of God, don't hide anything. பரிசுத்த ஆவிக்கு ஒப்புக்கொடு. Yield to the Spirit of உன் God. மதில் இடிந்து போனது. Your wall is broken. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதனால தான் இந்த வீடுகளில் சண்டை. That's why fighting in your வாசிங்க house. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். James chapter 4 verse 2 verses. உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் வருகிறது எதினாலே? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? கவனிங்க. உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? Lust that war in your members. நீ நல்ல விசுவாசி. A good believer. நீ பழைய விசுவாசி. Old believer. நீ சண்டே ஸ்கூல் டீச்சர். Sunday school teacher. நீ சண்டே ஸ்கூல் இன்ஸ்பெக்டர். Sunday school நீ inspector. ஏரியா பிரேயர் எடுக்கிறதான தேவதாசன். You are son of God. எனக்கு வசனங்கள் தெரியும். You know the word of God. உனக்குள்ள வீட்டில் என்ன சண்டை? Why fight? உன்ன மனைவிக்கு உனக்கு என்ன சண்டை? What is the quarreling between you மற்றோடு சண்டை? Why we are quarreling? முந்தி உனக்கு இந்த சண்டை இல்லையே. Previously you don't have. காரணம் என்ன? The reason is உன் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள். even of your lust that war in your விளங்கிக் கொள்ளுங்க. listen and consider. தேவ ஜனமே, people of God, தேவனை ஏமாற்ற முடியாது. you cannot cheat God. தேவன் உண்மை உள்ளவர். God is faithful. அவர் உன்னை நேசிக்கிறபடியினால் இந்த சத்தியத்தை உனக்கு சொல்லித் தருகிறார். Because he loves you, he is teaching this truth. உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் வருகிறது எதினாலே? Why you have wars and fightings? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. மேல் வசனம், எதினாலே சண்டைகள் வருகிறது? உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்யும் இச்சைகளினால் அல்லவா? ஒரு மாம்சீக இச்சை, வேண்டாத ஒரு தொடர்பு, தொலைபேசியில் பேசியாச்சு, and telephonic conversation. உன்ன மனைவிக்கு நீ சொல்லாதே. Don't tell this to your wife. உன்ன புருஷனுக்கு நீ சொல்லாதே. Don't tell this to your husband. பாருங்களே, அவயவங்களில் போர் செய்கிற ஒரு இச்சை, lust that is warring in your member. அந்த இச்சையினால், அடுத்த வசனம், நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, கிடைக்காது. நீங்கள் கொலை செய்தும் பகைத்தும் விரோதமாக பேசி சண்டை போட்டு குடும்பங்களில் என்ன கலக்கம். What kind of confusions and family. நான் ஒரு வீட்டுக்கு போனேன். I visited a வீடு முந்தி நல்ல ஒரு வீடு தான். A good house that was.
ഞാൻ അവരെ കൂട്ടിക്കൊണ്ട് വിസിറ്റിങ്ങിനെല്ലാം പോവേൻ. I will take that brother with പിന്നെ me. മനവയ്ക്കും പുരുഷനൊക്കെ സണ്ട, I'm fighting between house and സാക്ഷി കെട്ടുവിട്ടത്, and the testimony is പിന്നെ lost. എന്നാൽ അവരെ കൂട്ടിക്കൊണ്ട് പോക I മുടിയാ. cannot take him with my visiting. ഞാൻ കേട്ട ബ്രദർ, നീ മുന്തി ഇപ്പടി ഇല്ലയേ, Previously you were not like ഇപ്പൊ this. ഞാൻ but ഇപ്പടി Why are you like this now? വിസാരിച്ച് വന്നാൽ വേറൊരു പെണ്ണോട് അവർക്കൊരു ചെറിയ തുടർവ്. And when I encouraged him, he was having a wrong connection with the woman. വേറെ ഒരു പെണ്ണോട്, എന്ത പെണ്ണ്, സൺഡേ സ്കൂൾ സ്റ്റുഡന്റ്. And this girl is a Sunday school നീ student. ടീച്ചറായിരിக்கலாம், You may be a Sunday school teacher. സൺഡേ സ്കൂൾ സ്റ്റുഡൻസോട് നിനക്ക് തുടർവ് இருக்குதா? Do you have communication with? ഇവനക്ക് തുടർവ്. He is having a. அதனால மனைவியோடு சண்டை, That's why quarreling between. போராட்டம், striving. உனக்குள்ள சண்டைகளும் யுத்தங்களும் வருகிறது எதனால? Why wars and fightings are coming in you? உங்கள் அவயவங்களில் போர் செய்யும் இச்சைகளினால் அல்லவா? Because of the lust warring in your நீ members. இச்சித்தும் கிடைக்காமல் போகிறது. Ye lust and have not. அடுத்து நீங்கள் கொலை செய்தும் கொலை செய்தும், பொறாமை உள்ளவர்களாய் அதாவது இருந்தும் சண்டையை போட்டும் பகைத்தும் அடிச்சும் உதைச்சும் ஒன்றும் கிடைக்காது. அடுத்து பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். ஆ. நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. விண்ணப்பம் பண்றது இல்லை, ஜெபம் இல்லை, There is no பழையது போல ஜெபம் இல்லை. There's no prayer like the past days. உன்னை ஜெயத்தை சாத்தான் அழித்து போடுகிறான். The Satan will destroy. ஆனபடியினால் மனதில் ஜெயம் உள்ளவராக நாம் மாற்றப்படுவோம். Therefore, we should become one who has overcoming in our mind. இது ஒரு பெரிய விஷயம். It's a great thing. ഈ മനതിൽ മറുപടിയും ജയത്തെ പെറ്റുകൊള്ള വേണ്ടുമാനാൽ என்ன செய்யணும்? If you want to take the victory in your mind again, what you should നീ do? ഒരു കാലത്തിൽ ജയാളിயாக കാണപ്പെട്ടാൽ, Once upon a time you were a victor. പിന്നെ ചില ഇച്ഛകളാല്, Because of few lusts. ഇതാ ഇച്ഛ, It is lust. ഈ ഇച്ഛകളാല് Because of this lust, ഉന്റെ മനം മാറിവിട്ടത്. your mind is converted. ഉന്റെ മനം മാറുമ്പോൾ When your mind is converted, മൂന്ന് കാര്യങ്ങൾ ഉള്ള വന്നുവിടും. three things will enter in. ഏതെല്ലാം മൂന്ന് കാര്യങ്ങൾ? What are the three things? 80-ാം സംഗീതം 12-13 വസനങ്ങൾ വാസിക്കുമ്പോൾ, When you read in 80, some 80 verses 12 and അങ്ങ് 13, ഒരു ദ്രാക്ഷത്തോട്ടത്തിന്റെ വേലിയെ ദേവൻ പിടുങ്ങി പോട്ടാർ. and the Lord is plucking out the hedge of a vineyard. இதை நீங்கள் எசையா 5-ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசித்து இந்த இடத்துக்கு வர வேண்டும். You should read Isaiah chapter 5, first 3 verses, then you should come to this portion. எசையாவில் என்ன வாசிக்கிறோம்? What do you read in Isaiah chapter 5? மேட்டுமையான இடத்தில் எனக்கு ஒரு செழிப்பான தோட்டம் நம்ம ஆத்தும நேசர் உண்டு. And to my beloved there was a fertile fruitful, அதுல கற்கள் எல்லாம் பொறுக்கி and he took all the stones, ஒரு அருமையான திராட்சை தோட்டத்தை நட்டேன். and I planted a good vineyard. காய்க்கும் என்று நினைத்தேன். I thought it will give வேலி grapes, சுற்றிலும் வேலி கட்டினேன். and I hedged it, அதுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்தேன். and I did all the things needed, கோபுரத்தையும் கட்டினேன். and I built a tower in the midst of, ஆனால் அது காய்த்ததோ கசப்பான கனி, but it brought forth wild grapes. புளிப்பான கனி. It brought forth bitter அந்த grapes. புளிப்பான கனி தந்தபடியினால் Because it gave wild நான் அந்த grapes, வேலியை பிடுங்கி போட்டேன். I plucked its hedge. நான் இந்த தோட்டத்துக்கு செய்யாதது என்ன உண்டு? What a thing which I have not done to this. நீங்களே சொல்லுங்கள். You tell this. நான் எல்லாம் செய்தேன். I did everything for this. அது முள்ளு பிடிச்ச இடம், And that was a thorny காடு place. பிடிச்ச இடம். And that was a thistle place. கொத்தி 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 எல்லாம் முள்ளும் பெருக்கி கல்லு பெருக்கி எல்லாம் பெருக்கி சுத்தமான இடமாக பக்குவமாக நான் மாற்றினேன். I cleaned that area and plucked away all the எவ்வளவு stones. கஷ்டப்பட்டேன். And how much difficult அப்புறம் அந்த செடியை நட்டேன். and I planted the vine. அதுக்கு வேண்டியதெல்லாம் செய்தேன். And did அது all the நல்லா necessary. வளர்ந்தது. And it grew up. வேலியும் கட்டினேன். And I put a fence. கோபுரமும் போட்டேன். I built a tower. காவல்காரை வைத்தேன். And I kept watchman. ஆனா அது காய்த்ததோ கசப்பான கனி. But it brought forth அது wild வாசிங்க. grapes. எசையா 5-ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் அதை வேலி அடைத்து வேலி அடைத்த அதில் உள்ள கற்களை பொறுக்கி கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். நல்ல திராட்சை பழம். ഈ സഹോദരൻ ഈ സഹോദരി இந்த குடும்பம் எனக்கு நல்ல திராட்சை பழம் தரும். This brother, this sister, இனிமையான கனியை தரும். they will bring forth good grapes. இந்த குடும்பத்தினால் என் நாம மகிமைப்படும். Through this family my name இந்த will be, குடும்பத்தினால் என் தேசத்தில் என்ற வெளிச்சம் வீசும். and through this family my light will be revealed to அந்த the நோக்கத்தோட நான் உன்னை நட்டேன். in that aim. ஆனா நீ இப்ப என்ன செய்கிறாய்? But now what you are doing, அருவருப்பான காரியங்களுக்கு இடம் கொடுத்தபடியினால், as you gave room to the abominable things, மாம்சிக இச்சைகளுக்கு இடம் as கொடுத்தபடியினால், you gave room to the carnal lusts,
மாம்சத்தின் கிரியைகளுக்கு, அதாவது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, As we read in Galatians chapter 5 verse 19, மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாய் இருக்கின்றன. and the deeds of the flesh are outwardly revealed. மனதிலும் நீ பொல்லாப்பான காரியத்துக்கு இடம் கொடுத்தாய். And if you give room to the, உன்னுடைய ஆத்துமா பகுதி சுபாவ பகுதியிலும் நீ இடம் கொடுத்தாய். in your soul, in your nature, உன்னுடைய character, சரீரிகமான அவயவங்களிலும் நீ இடம் கொடுத்தாய். in your members of your body you gave room. இப்படி நீ மாம்சத்துக்குரியவனாக மாறிவிட்டாய். Now you have become a carnal person. கசப்பான கனியை கொடுக்கிறவனாக மாறி. You have turned to be a man bringing forth wild கசப்பான grapes. கனியை கொடுத்தபடியினால், Because you brought forth wild grapes, உன்னுடைய மனதிலே பரிசுத்தம் இராதபடியினால் no holiness in your mind, உன்னுடைய மதில் இடிந்து போய்விடும். your wall is broken. விளங்கிக் கொள்ளுங்க, Understand this. நல்ல மதில் போய்விடும். You lost a good wall. மதில் என்று சொல்லும் போது When we speak about the உன்னுடைய wall, ஜெப ஜீவியம், your prayer life, பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியம், fellowship with the saints of God, தேவனோடு உள்ள ஐக்கியம், fellowship with God, எல்லா விதத்திலும் நீ தேவனோடு ஐக்கியமாக ஜீவித்தாய். having a good fellowship with God always. இப்போது கூட்டத்துக்கு சரியாக வருகிறது இல்லை. Now you are not coming to the meetings regularly. வருவாங்க, And they will பிந்தி come. வருவீங்க, And they will be coming late. பின்னால உட்காருவீங்க. You will sit in the back. கூட்டு முடித்த உடனே As soon as the meeting is ஒன்றிக்கு over, நீ போய்விடும். you will run away. இல்லைங்க, அதுக்கு அங்க வந்து அது இது சிரிப்ப அது இது பேசி சிரிக்க வைப்பீங்க. And you will be making the others to laugh. என்ன பிரதர், முந்தி எல்லாம் முந்தி வந்து இருப்பீங்களே, முந்தி வருவீங்களே, இப்ப என்ன? இல்ல பாஸ்டர், எனக்கு நிறைய வேலை. Pastor, I have a lot of work. That's why I am not able to come for. இப்ப நான் பெரிய ஆபீசர் ஆயிட்டேன். Now I have become a great officer. உத்தியோகத்தில் நான் பெரியவன் ஆயிட்டேன். I have become a great position in the ஒரு office. காலத்தில் உன்ற உத்தியோகத்தை தேவன் பிடுங்கி போடுவார். One time the Lord will pluck away your position. ஒருவன் in office. உத்தியோகத்தை பிடுங்கி போட்டார். And once one man's அவனால position, தான் அந்த தேசத்தில் ஊழியம் ஆரம்பித்தது. only because of that particular person, the ministry started in the city. அங்கே இருந்த சென்ட்ரல் பாஸ்டருக்கு பெரிய உதவியாக காணப்பட்டார். He was a great help to the center pastor there. அதுக்கு முந்தி அங்கே இருந்தவர் பாஸ்டர் ஏசி தோமஸ் அவர்கள் அமெரிக்காவில் And Pastor A.C. Thomas was there in that place பெரிய before. உதவியாக He was காணப்பட்டார். a great help to him. அவன் கேரளாவே சேர்ந்தவன். And he belonged to Kerala. அந்த காலத்திலே என்ஜினியர். And he was an engineer on those days. அவன் அப்பா சொன்னாங்க, And his father told, மகனே, நீ சம்பாதிக்கிறது ஒன்று எனக்கு அனுப்பி தர வேண்டாம். son, don't give anything to me which you earn. அந்த ஊழியத்துக்காக பாஸ்டர் ஏசி அப்பச்சந்த கையில் கொடுத்து விடுங்க. And just give all the money to Pastor A.C. Apachan. அந்த ஊழியத்துக்கு ஏதாவது தேவைப்பட்டால் சொல்லுங்க, நானும் அனுப்பி தரேன். If you require something for the ministry, I will also send. அவ்வளவும் ஐஸ்வர்யமுள்ள குடும்பம், Because such a rich family, ஊழியத்தை நேசிக்கிற குடும்பம். family which loved the ಈ ministry. பையனும் ஊழியத்தை நேசித்தவன். And this son also loved ministry. தேவனுக்கு மகிமை. Glory be to God. தேவன் அவனை உயர்த்தினார். And the Lord lifted him up. சில வருஷங்களுக்கு பிறகு After a few years, அவருக்கு பெரிய கான்ஃபரன்ஸ் எல்லாம் வந்து, and he got attending many conferences. உலகத்திலே பெரிய மக்களுக்கு எல்லாம் கான்ஃபரன்ஸ் உண்டாகும். And the great personalities in the world will கூட்டத்துக்கு attend. வர்றதில்லை. And he's not பலரை attending. பத்தி பல புத்தி சொன்னாங்க. And they were here was ஒரு just a council. பெரிய கான்ட்ராக்ட் எடுத்தா, And he got a great அப்படியே contract. இடிந்து விட்டது. And everything இந்த collapsed. வீடெல்லாம் விற்றாச்சு, And he sold his house. வாகனங்கள் விற்றது, And he sold his vehicles. பிள்ளைகளோட ஸ்கூல் படிப்பு நிப்பாட்டினார், And stopped the children. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, No way to வீடு eat. விற்றாச்சு. And he sell his house. பின்ன விசுவாசிகள் எல்லாம் உதவி செய்து Believers helped him. ஒரு வாடகை வீட்டில And in a rent அவர்களை house. வைத்தார்கள். And they were kept in. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. கடைசியாக அவர் தன்னுடைய ஜீவியத்தில் வந்த பிழையே கண்டுபிடித்தார். Finally he found out his mistake. அறிக்கை பண்ணி விட்டார். He confessed it. சில வருஷங்களாய். And after a few அதுக்கு years, பிறகு and after that, தேவன் அவரை உயர்த்தினார். and the Lord exalted him. விற்ற வீடே திருப்பி அவர் வாங்கினார். And he இழந்து போன பிசினஸ் தேவன் அவருக்கு திருப்பி கொடுத்தார். The Lord restored the lost. நீ மனம் திரும்பினால் If you repent, தேவன் எல்லாம் உனக்கு திருப்பி the தருவார். Lord will restore all which you have lost. நீ கட்டகுமாரனை போல திருப்பி தேவனோட வீட்டுக்கு அப்பாவோட வீட்டுக்கு வந்தால், And if you come back to the father's house like prodigal son, நீ திரும்பி எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். you will receive all the divine blessings. தேவனுக்கு மகிமை. Glory be to இவர் God. அப்படியே திரும்பினார். And he turned back. சபையில் வந்து அழுது மன்னிப்பு He கேட்டார். came to the church and wept and asked pardon. அதுக்கு பிறகு தீர்மானம் செய்தார், After that he நீ determined, என்ன கான்ஃபரன்ஸ் வந்தாலும் any conference may come, தேவ சமூகத்தை விட்டு நான் போக I மாட்டேன். will not despise the presence of அவன் God. வீட்டில் அவன் ஒரு வசனத்தை எழுதி வைத்தார். And he wrote a verse in his house. பெரிய ஒரு போர்டு, And the great board, தங்கம்
பெயிண்ட் அடித்து and in a gold metal letters. அது அழகான ஒரு போர்டு. And that was a great book. முதலாவது தேவனுடைய ராஜ்யமும் நீதியும் தேடுங்கள். Seek ye first the kingdom of God and his அதோட righteousness. இவைகளெல்லாம் கூட Now கொடுக்கப்படும். everything shall be added unto you. பலரும் கேட்பாங்க, என்ன இந்த வசனம் இப்படி எழுதி வச்சிருக்கு? Why have written this verse in அவர் this? சொன்னேன், நான் ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன், And once I was like that. அதுக்கு பிறகு பின் மாற்றத்தில் போனேன், After that I went to back. எல்லாம் இழந்து விட்டது. Lost everything. ஆனா தேவன் என்னை கைவிடவில்லை, God did not forsake me. பரிசுத்தவான்களும் கைவிடவில்லை, Saints did not forsake me. மறுபடியும் என்னை உயர்ப்பித்தார், He என்னை quickened me புதுப்பித்தார், and he restored. மறுபடியும் விட்ட வீடு நான் I வாங்கினேன். bought this whole house. முதலாவது தேவனுடைய ராஜ்யமும் நீதியும் தேடுங்கள், Seek ye first the kingdom of God and his righteousness. அப்போது இவைகளெல்லாம் கூட And கொடுக்கப்படும். all things shall be added உன்னுடைய unto you. விருப்பத்தின்படி போகாதே, Go, don't உன்னுடைய go- இச்சையின்படி போகாதே, Don't go according to your உன்னுடைய lust. ஆசையின்படி போகாதே, Don't go according to your உன்னுடைய lust. மாம்சீக நண்பர்களை நம்பி போகாதே, Don't trust your அவருடைய friends. ஆலோசனையை கேளாதே, Don't hear the துன்மார்க்கரோட ஆலோசனையின்படி Don't நடவாமலும், walk in the counsel of the wicked. பாவிகளோட வழியில் நில்லாமலும், Not sitting in the பரிகாசக்கார் உட்காரும் இடத்தில் Sitting உட்காராமலும், in the scornful. நீ தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை இரவும் பகலும் தியானித்து, Meditate the law of the God and day and night. நீ தியானித்தால் நீ பாக்கியவா. If you meditate, you will be blessed. அப்படிப்பட்ட நீயே தேவன் உன்னை நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்ட தன் தன் காலத்தில் கனியை கொடுத்த இலை உதிராமல் இருக்கும் விருட்சத்தை போல இருப்பான். And you- அவன் செய்வதெல்லாம் நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, வாய்க்கும். வாய்க்கு. இப்ப நாம் செய்வதெல்லாம் வாய்க்குதான். Everything what we do. சிலர் சொன்னாங்க, பாஸ்டர் நான் என்ன செய்தாலும் அது சாபம், If you are saying whatever I do is curse. ஏது பிசினஸ் செய்தாலும் சாபம், What business I may do, என்ன செய்தாலும் சாபம். a curse is found. காரணம் என்ன? The reason நீ is, சாபத்துக்குள்ள இருக்கிறாய், and you are in curse. நீ சாபத்துக்குள்ள இருக்கிறாய். You are in curse. சாபத்துக்குள்ள இருக்கிற கையினால் நீ ஏது செய்தாலும் சபிக்கப்பட்டு போவாய். When you are in curse, whatever you do with your hands, உன் கை சுத்தமாகட்டும், your உன் hands be மனது clean. சுத்தமாகட்டும். Let your mind be clean. அப்ப வேலி பிடுங்கினால் If hedges, மூன்று காரியங்கள் வரும். 3 things will enter in. இனி 50 எசேயாவுக்கு பிறகு இனி 80ஆம் சங்கீதம் 12-13 படிங்க. In Psalm 80 verses 12 and வேலி 13. பிடுங்கினபடியினால் Because the hedge is plucked off, முதலாவது தோட்டத்துக்குள் வந்தது என்ன? first thing you enter into the garden. இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் வழி போக்கர் உன்னிடத்தில் வந்துவிடும். வழி போக்கர், And the passerby will come வழியே in. போறவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள வந்து இருக்கிற திராட்சை கனியே சாப்பிட்டு போய்விடும். And the passerby will come and eat of all the வழி grapes. போக்கர் The passerby. அது என்ன விஷயம்? And what is that? சம்பந்தம் இல்லாத அநேக காரியங்களில் நீ ஈடுபட்ட நீ வேதனைக்குள்ளே காணப்படுவாய். You will be in pain, getting entangled in உனக்கும் அதுக்கு unwanted things. சம்பந்தமே இல்லை. Unwanted things it will ஆனா be. நீ தலையை போட்டு You will put your head in. அந்த வேதனைக்குள்ளே You காணப்படுவாய். will be in pain. உதாரணம், Reason. ஒரே Example. ஒரு உதாரணம். One example. இப்ப நம்ம ஜாமியம் நிற்கிறோம் என்று வச்சுக்கொள்ளும். If we are standing for any judgment, இவன் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் ஜாமியம் எடுக்கிறாங்க, and for 10 lakhs 50 rupees, லட்சம் எடுக்கிறாங்க, and 50 lakhs, ஒரு கோடி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. and if he is taking 1 பிரதர் crore, ஒரு சைன் போடுங்க, and just put a signature, ஜாமியம் நில்லுங்க, just stand நான் for, பணத்தை கட்டுவேன். I will pay money, நீங்கள் அதை நம்பி and you will believe that, ஜாமீன் நிக்கிறீங்க. and you are standing for them, அவன் அந்த பணத்தை வாங்கி அவன் முழுகிட்டான். and he will take the money and he will run away. இந்த ஒரு கோடி யாரோட தலையில் வந்து விட்டது? And upon him, whose 10 head? லட்சம் யாரோட தலையில் வந்து 10 விட்டது? lakhs upon whose head? 50 லட்சம் யாரோட தலையில் வந்து விட்டது? 50 lakhs upon whose உன் head? தலையில் வந்து விட்டதா இல்லையா? Has it come upon your head? நீ எத்தனை சம்பாதித்தாலும் ஈ கடனை நீ கொடுத்து 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 முடிக்க வேண்டும். The more you earn, இதனால உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, you will not have any உன் benefit, பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் இல்லை. and no benefit for your children. இப்படிப்பட்ட வேண்டாத காரியங்களுக்கு தலை போடாதே. Do not put your head into இப்படி unwanted things. 18 காரியங்கள் உண்டு. 18 things are like that. வேண்டாத காரியங்கள் 18. 18 things, unwanted things. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதனால்தான் உன்னுடைய சம்பாத்தியம் பிரத்தியாருடைய வீட்டில் போகலாகாது என்று நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். When you read in Proverbs chapter 5 verse 10, your labor should not enter into the stranger's உன்னுடைய house. சம்பாத்தியம் பிரத்தியாருடைய வீட்டில் போகலாகாது. Your labor should not enter into neighbor's house. உன் கையின் பிரயாசத்தை நீயே சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். And you shall eat of the labor of thine hand, and you will have the goodness for you.
பிரத்தியாரோட வீடுன்னு சொன்னால் என்ன? A neighbor's house means அந்நியரோட வீடு. into a house of a stranger. முதலாவது உண்ட சம்பாத்தியம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போய் விடுகிறது. And your earning will go for interest. இரண்டாவது உண்ட சம்பாத்தியம் கோர்ட்டுக்கு போய் விடுகிறது. Secondly, your earnings are வக்கீல் சாப்பிடுகிறது. and the போலீஸ் சாப்பிடுகிறது. and the police are eating. உண்ட சம்பாத்தியம் மற்றதான ஜனங்கள் கொண்டு போய் விடுகிறார். Your earnings are taken by some other people. கடைசியில் உனக்கு ஒன்றுமே இல்லை. Finally you don't have anything. அந்த ஒரு கேஸ் வந்ததினால and as a case நீ கேஸுக்கு போனபடியினால் as you have gone for the case உண்ட சம்பாத்தியம் எல்லாம் போய் விட்டது. you lost all your earnings. சமாதானம் உண்டா? Do you have peace? சந்தோஷம் உண்டா? Do you have joy? எத்தனையோ பேர் வந்து சொல்லுகிறார்கள், many are coming and saying, பாஸ்டர் எனக்கு அந்த லேண்ட் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, கேஸில் இருந்து ஒரு விடுதலை கிடைத்தால் போதும். Pastor, it's enough I be relieved from the case. பிரத்தியாரோட வீட்டில் இருந்து சம்பாதிப்போம். Your labor will be in the strange house. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதனால தான் That's why. வழிபோக்கர் உன்னோட தோட்டத்தில் வந்துவிடும். And the passers-by will. இரண்டாவது காட்டு பன்றிகள் உழுது போடும். Secondly, boar will come and. காட்டு பன்றிகள். A boar will come. அதை எதை வெளிப்படுத்துகிறது? What does it say? மாம்சிக இச்சைகள். A carnal lust. பலவிதமான இச்சைகள். Many lusts. மூன்றாவது Thirdly, காட்டு மிருகங்கள், வழி மிருகங்கள் வந்துவிடும். wild beast will come in. அத சமாதானம் கெடுக்கக்கூடும். It will destroy your peace. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இதோட இந்த வார்த்தைகளை நான் முடிக்கிறேன். I want to finish my words with this. உங்க ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்க. Examine your life. தேவனுக்கு மகிமை. Glory be to God. மாம்ச இச்சையில் இருந்து விடுதலை பெற்று ஜெயாளிகளாக மாறும்படிக்க ஒப்பு கொடுப்போமாக. Let us surrender that we may be delivered from all the carnal lust and have an overcoming life. ஆகையால் காட்டு மிருகங்கள், wild beast, நாட்டு மிருகங்கள், wild beast, வழி போக்கர், and the passers காட்டு பன்றிகள், and boars, உழுது போடாத படிக்க that it will not. ஜீவியத்தை காத்துக்கொள்வோம். Let us preserve our life. அதுக்காக எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி தேவனை மகிமைப்படுத்துவோம். Let us fill in the anointing of the Holy Spirit and glorify God. எல்லாரும் ஆவியில் நிரம்பி தேவனை துதியுங்கள். Let us fill in the Spirit of God and praise God. பாஸ்டர் வாங்க. எல்லாரும் ஆவியில் நிரம்புங்கள். Let us all fill in the Spirit of God. லமையாவும் ஜெயிப்போருந்தன் சிங்காசனம் சுதந்தரிப்பார். ஜெயித்திரே துஷ்ட வல்லமையாவும் ஜெயிப்போருந்தன் சிங்காசனம் சுதந்தரிப்பார். ஜெயமடைவினே ஆவியின் பலத்தால், ஜெயமடைவினே ஆவியின் பலத்தால். ஜெயித்தோனாய் என்றும் ஜீவிப்பேனே, ஜெயித்தோனாய் என்றும் ஜீவிப்பேனே. என்னை அழைத்தவர் நீரல்லவோ, உந்தன் கரமாதிலோ பூவிதே. என்னை அழைத்தவர் நீரல்லவோ, உந்தன் கரமாதிலோ பூவிதே. என்னை சீர்படுத்தி இன்னும் ஸ்திரப்படுத்தி உந்தன் பலமீட்ட நிலை நீருத்து. என்னை சீர்படுத்தி இன்னும் ஸ்திரப்படுத்தி உந்தன் பலமீட்ட நிலை நீருத்து. ஜெயித்திரே துஷ்ட வல்லமையாவும் ஜெயிப்போருந்தன் சிங்காசனம் சுதந்தரிப்பார். ஜெயித்திரே துஷ்ட வல்லமையாவும் ஜெயிப்போருந்தன் சிங்காசனம் சுதந்தரிப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஜெயமடைவினே ஆவியின் பலத்தால். ஜெயித்தோனாய் என்றும் ஜீவிப்பேனே, ஜெயித்தோனாய் என்றும் ஜீவிப்பேனே. ஜெயித்திரே துஷ்ட வல்லமையாவும் ஜெயிப்போருந்தன் சிங்காசனம் சுதந்தரிப்பார். ஜெயித்திரே துஷ்ட வல்லமையாவும் ஜெயிப்போருந்தன் சிங்காசனம் சுதந்தரிப்பார். ஜெயம்
ஜெயமடைவினே ஆவி பெலதா ஜெயத்தின் ஆவியை பெற்றுக்கொள். ஜெயத்தின் ஆவி, ஜெயத்தின் ஆவி. ஜெயித்தோனா என்றும் ஆமென். ஜீவிப்பேனே ஹல்லேலூயா. ஆமென். ஜெயித்தோனா என்றும் ஜீவிப்பேனே ஜெயமடைவினே ஆவி பெலதா ஜெயமடைவினே ஆவி பெலதா ஜெயித்தோனா என்றும் ஜீவிப்பேனே ஜெயித்தோனா என்றும் ஜீவிப்பேனே ஜெயமடைவினே ஆவி பெலதா ஜெயமடைவினே ஆவி பெலதா ஜெயித்தோனா என்றும் ஜீவிப்பேனே ஜெயித்தோனா என்றும் ஜீவிப்பேனே ஜெயித்தோனா என்றும் ஜீவிப்பேனே ஜெயித்தோனா என்றும் ஜீவிப்பேனே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாட்டுகள், சாட்சி, தூதுகள் எல்லாம் ஆவிக்குள்ளாய் மாற்றி தந்தபடியினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். நாம் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம். ஆகையால் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆமீன். பேசுவது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னது போல இந்த காலை வேளையில் வந்த தேவ ஜனங்களுக்கு ஏற்ற ஆலோசனை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. குழந்தை பிரதிஷ்டை தேவன் பொறுப்படுத்த ஆசீர்வதி முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. வாலிபர் கூட்டத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதி முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord. மாலை நடக்கிற கடைசி கூட்டத்தையும் கர்த்தர் ஆசீர்வதி முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தாவே, தேவரீர் தாமே இந்த உயிர் தெழுந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, வானமுக்கு சிங்காசனம், பூமிமுக்கு பாதப்படி, உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே ஆவியோடு உண்மையோடு பரிசுத்த அலங்காரத்துடனே மை தொழுது கொள்ளும்படியான சிலாக்கியத்தை பாக்கியத்தை கர்த்தர்களுக்கு கொடுத்தபடியினால ஸ்தோத்திரம். தேவ தூதர்கள் உற்று பார்க்கத்தக்கதான ஒரு புத்தியுள்ள ஆராதனை நாங்கள் ஏடுக்காண்டு உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேலையிலையும் கூட ஆண்டவரே எங்களுடைய பாட்டுகளை ஆசீர்வதித்து, சாட்சியை ஆசீர்வதித்து, தூதை கர்த்தர் ஆசீர்வதிரே கர்த்தாவே. தொடர்ந்து நடக்கிறதான ஜபங்கள், கூட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். ஜனங்களுக்குள் உள்ளதான எல்லா சாபங்களை மாற்றி ஆண்டவரே கர்த்ததாமே ஜனங்களை ஆசீர்வதிக்கணுமே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னது போல உம்முடைய ராஜ்யத்தை, உம்முடைய சமூகத்தை ஆண்டவரே, உம்முடைய முகத்தை தேடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். காத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். எல்லாரும் உம்முடைய வரைக்காக தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் നമ്മുടെ അന്നവരോടും വിശേഷமாக தேவ சமூகத்தில் வந்த தெய்வீக ஆசீர்வாதங்கள் விடுதலையை பெற்ற எல்லா தேவஜனங்களோடும் கூட இன்று முதல் கொண்டு என்றென்றைக்கும் இருப்பதாக. முன்னலேலியா சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இப்ப ஜெபம் தேவையானவர்கள் முன்னுக்கு வாருங்கள், அவர்களுக்காக ஜெபிக்கப்படும்.